நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம், தீர்வுகளை நோக்கிய பயணம், அதிகாரத்திற்கு எதிரான குரல். ஒவ்வொரு நாளும் எழுப்பப்படுகிற பல்வேறு கேள்விகளில் முதன்மையான கேள்விகளை முதலில் நியூஸ் தமிழ் எழுப்புகிறது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். அனல் பறக்கும் வெயில், ஆனாலும் அணையாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளின் போராட்டம். ஒரு நாள், ஒரு வாரம் என்று நகர்ந்து தற்போது ஒரு மாதத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட காலங்களில் அரை நிர்வாண போராட்டம் தொடங்கி முழு நிர்வாண போராட்டம் வரை நடத்திவிட்டார்கள் விவசாயிகள். ஆளும் அமைச்சர் தொடங்கி ஆண்ட அமைச்சர் வரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை கொடுத்து விட்டார்கள். ஆனால் பிரச்சனைக்கான தீர்வு மட்டும் காணல் நீராகவே இருக்கிறது. இந்த இடத்தில்தான் ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மாணவர் போராட்டம் பற்றிய பேச்சுக்கள் அதிகம் கேட்க தொடங்கியுள்ளன. விளையாட்டை காப்பாற்ற திரண்டு வந்த மாணவர்கள் விவசாயிகளை காப்பாற்ற திரளவில்லையே என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்வியே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்காக திரண்ட மாணவர் எழுச்சி சோறு போடும் விவசாயிகளுக்காக திரளாதது ஏன்? எல்லா போராட்டங்களுக்கும் இளைஞர்கள்தான் வர வேண்டும் என்றால் கட்சிகளும் ஆட்சிகளும் எதற்கு? போக்குவரத்தை பாதிக்கும் போராட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குமா? குட்டிக்கரண போராட்டம் விவசாயிகளை கோமாளியாக்கிவிட்டதா மத்திய அரசு? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் பந்தாடப்படுகிறதா விவசாயிகளின் வாழ்க்கை? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. விவசாயிகளினுடைய பிரச்சனை குறித்து நீண்ட நெடிய முன்னுரைகளை கொடுக்கலாம் என்றாலும் அடிப்படையான ஒற்றை கேள்வி, தமிழகத்தையே, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவையே அதிர வைத்திருந்த மாணவர்கள் புரட்சி, மெரினா புரட்சி என அழைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கான இளைஞர்கள் போராட்டம் ஏன் விவசாயிகளுக்கான போராட்டமாக உருப்பெறவில்லை? விவசாயிகளுக்கான போராட்டத்தில் வீதியில் இறங்கிய இளைஞர்களின் எண்ணிக்கை ஜல்லிக்கட்டோடு ஒப்பிடுகிற போது எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்று கத்திப்பாரா நெடுஞ்சாலையில் சாலையை மறித்து நடந்த போராட்டம் தமிழக அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. கூடவே சில சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்காக வந்த இளைஞர்கள் ஏன் விவசாயிகளுக்காக வரவில்லை? இந்த ஒற்றை கேள்வியை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற கருத்தாளர்கள் நடிகர் மயில்சாமி அவர்கள் நம்மோடு இந்த இணைப்பில் அமர்கிறார். அதே போல பாஜகவிலிருந்து கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். விவசாயிகள் சங்கத்திலிருந்து PR பாண்டியன் அவர்கள் இணைய இருக்கிறார். பத்திரிகையாளர் R வெங்கடேஷ் அவர்களும் போராட்ட குழுவிலிருந்து மாணவர் மணி அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். ஐவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மணி, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஜல்லிக்கட்டுக்காக திரண்ட இளைஞர்களோட எண்ணிக்கை, அவங்க ஏற்படுத்தின எழுச்சி, அதனால் ஏற்பட்ட வீரியம், அதற்கு கிடைச்ச தீர்வை ஒப்பிடுகிற போது விவசாயிகளுக்கான போராட்டத்தில் பெரிய அளவில் இப்போ வரைக்கும் இளைஞர்களுக்கான பங்கெடுப்பை காண முடியல. அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அரசு தான் காரணம். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மாநில அரசினுடைய ஆதரவு இருந்துச்சு. மாணவர்கள் எல்லாரும் கூடுறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் களத்தில் இறங்கி வீரியமாக போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆனால் இந்த விவசாய பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுக்கும்போது எங்களால் ஒரு இடத்துல கூடி நின்று பேசவே முடியல. அதனால் நாங்கள் தடையை மீறி போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியதுக்கு இந்த விவசாய பிரச்சனையில் மத்திய மாநில அரசு ரெண்டுமே ஒரு பகடக்காயாக தான் எங்களை பார்க்குறாங்க. எங்களை போராட விடுறதில்ல. ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல்லாருமே ஆதரிச்சாங்க. அதனால அந்த போராட்டத்தை வெற்றி பெற முடிஞ்சு. ஆனால் அந்த விவசாய பிரச்சனையில் எங்களுக்கு ஆதரிக்கிறது வேற. என்னுடைய கேள்வி, போராட்டத்துக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு இல்ல? மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், பாண்டிச்சேரின்னு ஒரு 10 பேராக தான் கூட ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு குரல் கூட பெரிய லெவலில் எதிரொலிக்கல. இன்னும் சொல்ல போனால் போராட்டங்களுக்கு உத்வேகமாக இருந்த சமூக வலைதளங்கள்ல கூட விவசாயங்கள் தொடர்பான அதற்கான ஆதரவு குரல் கூட எங்கேயும் காணும். இல்ல அப்படிலாம் இல்லை. கண்டிப்பா ஆதரவு குரல்கள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை முடக்கிற செயலில் ஒரு சில அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க செயல்பட்டு இருக்காங்க. நேற்று கூட நாங்கள் ரயில் மறியல் போராட்டம், எழும்பூர் ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அந்த போராட்டத்தில் ஈடுபடுற எங்களுக்கு மட்டும்தான் அந்த தகவல் தெரியும் நினச்சிருந்தோம். நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே பல காவல்துறையை குமிச்சு எங்களை அந்த ரயில் மறியலை மறிக்கவே விடலை. அந்த அளவுக்கு அவங்களும் அந்த சமூக வலைதளத்தில் உள்ள வீரியமாக செயல்பட்டு இருக்காங்க. எப்படி முடக்கணும் இந்த மாணவர் போராட்டத்தை? மீண்டும் ஒரு தைப்புரட்சி மாதிரி ஒரு போராட்டம் புரிஞ்சுக்கலாம். மாணவர் போராட தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அரசுடைய தடைக்கற்கள், முட்டுக்கடைகள் காரணமாக தடைக்கற்கள் நிறைய இருக்கு. அதனால எங்களால் போராட முடியல. ஆனால் போராட்டத்துக்கு ஆயத்தமாக தான் இருக்கும். நாங்கள் மயில்சாமி சார், போராட்டங்களில் பங்கெடுத்தவர், மாணவர்களை பார்த்தவர்ங்கிற முறையில் ஜல்லிக்கட்டுக்காக தமிழர்கள்னு ஒரு
கொடுத்து அதற்காக ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. விவசாயிகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேக்டரா இல்லையா? இல்லை, அன்னைக்கு போராட்டம் வந்து ஒரே ஒரு போராட்டம் ஒன்லி ஃபார் ஜல்லிக்கட்டு. அன்னைக்கு வந்து பொங்கல் சீசனில் எப்படியாவது ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம்னு ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எங்கெங்கே தமிழர்கள் இருக்கிறார்களோ, உலகத்தில் எங்கெங்கே தமிழர்களோ அத்தனை பேருமே நம்மளோட கலாச்சாரத்தை மீட்டு கொடுக்கணும்னு ஒரு முயற்சி எடுப்பட்டாங்க. அன்றைக்கி ஒரே ஒரு போராட்டம் தான். இன்றைக்கி தெருவுக்கு 3 போராட்டம் இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. நெடுவாசலில் ஒரு போராட்டம்ன்றாங்க, திடீர்னு டாக்டர் போராடுறாங்க, நோயாளிகள் போராடுறாங்க, நர்ஸுங்க போராடுறாங்க, தண்ணியில் போராடுறாங்க. அதாவது இந்த நாட்டில் என்ன நல்லது நடக்குது அப்படின்னா போராட்டங்கள் மட்டும்தான் நல்லா நடக்குதுன்னு சொல்லணுமே தவிர மீது எந்த ஒரு வளர்ச்சி இல்லைன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உலக நாட்டில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு முழிச்சிங்கன்னா குழந்தைகளை பார்த்துட்டு சந்தோஷமாக பேசிட்டு அழகாக டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒய்ஃபிட்ட டாட்டா காமிச்சிட்டு எந்த ஊரில் சந்தோஷமாக வேலைக்கு போகிறானோ அந்த ஊரில் தான் நல்ல அரசியல், நல்ல அரசியல்வாதிகள். ஆனால் நம்ம இந்தியாவும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்திரிச்ச உடனே நம்ம அரசியல் தான் பேசுகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் அரசியல் சரியில்லை. நீங்கள் 70 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இந்த இந்தியாவை வந்து பல பேர் இந்தியா முழுக்க போராடின மக்கள் ஒரே ஒரு போராட்டம் தான். எனது நாடு வெள்ளைக்காரங்களுக்கு தனியாக வரும், வேறு எந்த போராட்டம் கிடையாது. அதனால் அன்றைக்கி ஒரு கூட்டம், அது மாதிரி ஜல்லிக்கட்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எனக்கு குடிக்க தண்ணி இல்லை, எனக்கு சோறு இல்லை, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு லோன் கிடைக்கல. எத்தனை போராட்டத்தை நீங்கள் விரல் விட்டு என்னவீங்க? ஆனால் இவ்வளவு போராட்டத்தையும் இந்த மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி கண்டுகொள்ளவில்லை. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடை மத்திய அரசு சுத்தமாக கண்டுகொள்ளவில்லை. அதாவது இங்கிருந்து ஒருவேளை நம்ம போராட்டம் பண்ணினா விவசாயிகள் நம்ம பிரதமரை பார்க்க முடியாது. எனவே டெல்லி போனால் அவரோட வீட்டு பக்கத்துலேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ் பக்கத்துலேயோ இல்லை ஒரு பக்கத்துலேயே இருந்து போகிறான்னா யாராவது வந்து எட்டி பார்ப்பாங்க ஒரு நோக்கத்தில் 30 நாளாக போராடுறாங்க. மோடியை வந்து கீழே வந்து கை கொடுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எட்டி பார்த்தாவே போதும். அவன் ஆடையோடு இருக்கிறானா இல்லை அம்மனமாக இருக்கிறானா இல்லை வலுவாக இருக்கானா இல்லை வாண்டு போய் கிடக்கிறானா கண்ணுக்கு தெரியும். நீங்கள் போக வேண்டாம். இல்லை, என்னோட கேள்வி, ஜல்லிக்கட்டில் யாருடைய தலைமையும் இல்லை, எந்த அரசியல் கட்சிகளும் பங்கேற்கல, யாருடைய தலைமையும் இல்லாமல் வழிகாட்டுதலும் இல்லாமல் 10-15 லட்சம் மாணவர்கள் சென்னையில் மட்டும் கூடினாங்கன்னா 30 நாட்களாக தமிழ்நாட்டிலிருந்து போன விவசாயிகள் உருண்டு பிறண்டு நிர்வாணமாகி மொட்டை அடித்து பாதி மீசை மழித்து அவ்வளோ விதமான போராட்டங்களை நடத்தியும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அரசாங்கத்தினுடைய என்ன செய்யறாங்கிறது அடுத்த பிரச்சனை. நம்ம சப்போர்ட் என்ன கொடுத்துருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் சொல்கிறேன்ல. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது மெரினாவில் வந்து முதலாக இதே நியூஸ் 7 தான் இன்டர்வியூ கொடுத்தேன். காலையில் 8 மணிக்கு. அன்றைக்கி 150 பேர் இருந்தாங்க. என் பையனை ட்ராப் பண்ண போனேன். நாங்கள் போராட்டத்துக்கெல்லாம் போகல. ஆனால் எனக்கு கோபங்கள் இருக்குது. நான் இதே டிவியில் பேசியிருக்கேன். ஆனால் போராடும் போது நானும் அங்கேயே உட்காந்துட்டேன். 8:45 நான் இன்டர்வியூ கொடுத்து அதுக்கப்புறம் டி ராஜன் வந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தார், அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தாங்க. உலக மக்கள் ஃபுல்லாக சேர்ந்தாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக சேர்ந்தாங்க. காரணம் அன்றைக்கி ஒரு போராட்டம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூழ்ந்ததுக்கப்புறம் போலீஸ் ஒன்றும் பண்ண முடியல. என்ன டெய்லியும் ஒவ்வொரு டிஐஜியும் ஒவ்வொரு ஐஜியும் ஒவ்வொரு எஸ்பியும் கூப்பிட்டு டெய்லி கேட்பாங்க. நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. நான் சொன்னேன், நான் கூப்பிட்டு வந்த 150 பேர் சொன்னால் கேட்பாங்க சார். இன்றைக்கி அப்படி இல்லை. 15 லட்சம் பேர், 12 லட்சம் பேர் கடைசி நாள் 12 லட்சம் பேரை பார்த்தோம். தமிழ்நாடு முழுக்க இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுங்களா, போராட்டம் உருவாயிடுமோ அப்படிங்கிறது முன்கூட்டியே போலீஸ் இறக்குறாங்க. இப்போ நான் வர்றேன். இப்போ நான் வடபழனியிலேருந்து இப்போ முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா கத்திப்பாறை மேம்பாலத்தில் 3/4 மணி நேரம் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குமா? இல்லை, கத்திப்பாறை நடந்த ஐடியாவே வேறு. அதை நான் பாராட்டுறேன். கௌதம் உண்மையிலே பாராட்டுறேன். அது ஐடியா வேறு. அந்த மாதிரி இன்னும் தொழிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நிறைய பேர் வேலைக்கு போக முடியாது. இன்றைக்கி நான் கோடாமக்க பிரச்சனை வந்திருக்கும்போது அம்பேத்கர் சிலர் ஏகப்பட்ட போலீஸ். நானே யோசிக்கிறேன், இதுக்கு இவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்கன்னு. திடீர்னு வந்து ரோட்டில் உட்காந்துருவாங்களோ அந்த எண்ணங்கள் இருக்குது. ஆனால் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவர்களுக்கும் ரோட்டில் நின்று போராடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு தடுமாறுறாங்க சார். வெங்கடேஷ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போராட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. போராட்டங்கள் மட்டும்தான் சிறப்பாக நடக்குதுங்கிற அளவுக்கு வேற எதுவும் சிறப்பாக இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் ஜல்லிக்கட்டை ஒப்பிடக்கூடிய சூழலில் தான் விவசாயிகளுடைய போராட்டம் இருக்கிறதா? இல்லை, நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு ஒன்று இருக்குது. அது வந்து கண்ணெதிரில் உங்களுக்கு அந்த பொங்கல் பண்டிகை காத்திருந்தது. இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து விட வேண்டும், அதற்கான ஒரு உத்தரவை பெற்றுவிட வேண்டும். அது சாத்தியமான ஒரு முடிவு, அந்த சாத்தியமான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற அளவில் அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அது சாதித்த, அது ஒற்றை கோரிக்கை, ஒற்றைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி சாத்தியமானது, நம்ம கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை நடத்துவதற்கு நமக்கு அனுமதி மட்டும்தான், சட்ட ரீதியான ஒரு அனுமதி மட்டும்தான் வேணும். அந்த இடத்துல அந்த தயக்கம் இருந்தபோது, சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு இல்லாத போது, ஒரு இடர் இருந்தபோது அதற்கான போராட்டம் இயல்பாகவே கூடுவது இதை நம்மால் சாதித்து விட முடியும்னு நினைக்கக்கூடிய. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவர்களுடைய கோரிக்கை என்பது வலுவான ஆழமான கோரிக்கை.
ஆனால் அது உடனடியாக தீர்க்கப்பட முடியாத கோரிக்கை. அப்போ இயல்பாகவே நீங்க ஒரு இதை பத்தி இருக்கக்கூடிய ஒரு நீங்க இப்படி சொல்றதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, இந்த கோரிக்கையை நாம ப்ரொடெஸ்ட் நடத்தினோம்னா அது நிறைவேறும்னு நினைச்சா மட்டும்தான் ப்ரொடெஸ்டே பண்ண முடியுங்கிற ஒரு டோன் வருது. அது எப்படி சரியான நீங்க நிறைய பேருக்கு அந்த சாதக பாதகங்கள் வந்து தனி மனிதர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் சுலபமாக புரியுது. நீங்க ஒரு காமன் மேன் பேசுனீங்கன்னா ரொம்ப எளிமையா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது இதுல யாருமே வந்து விவசாயிகளுடைய கோரிக்கையில நியாயம் இல்லைன்னு பேசல. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் அதுல இருக்கக்கூடிய நியாயம் புரியுது. ஆனா இதை வந்து ஒரு இப்ப எப்படி நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்திருக்குன்னா மத்திய அரசு டெல்லியில போய் உட்கார்ந்தினா அது என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா இது மத்திய அரசினுடைய ஒரு பிரச்சனையாக இவர்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள். அந்த பக்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு என்ன நினைக்குதுன்னா இது மாநில அரசு பிரச்சனையாக இதை தள்ளிவிட பார்க்குது. ஒவ்வொரு தரமும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மாநிலத்தில் உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க பயிர்க்கடனுக்கான அந்த இன்சூரன்ஸை கட்டவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தமிழக அரசுக்கு மேலே வழியை போடுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனையாக இதை நிறுத்தி வைக்க பார்க்கிறது. இவர்கள் அதை மத்திய அரசுக்கான பிரச்சனையாக கொண்டு போகிறார்கள். அப்போ மத்திய அரசு பிரச்சனையாக கொண்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எல்லாம் அதன் மேலே உண்மையிலேயே ரியாக்ட் பண்ண தெரியாமல் இவ அவஸ்தைப்படுறாங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. இது ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவில் இப்போ நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளுடைய கடனை நம்ம மாநில அரசினால தள்ளுபடி செய்ய முடியுது. ஆனால் மத்திய அரசினுடைய பொதுத்துறை வங்கிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யணும்னா அது உடனடியாக சாத்தியம் இல்லை. நீங்கள் அதற்கான கடந்த 2 உதாரணங்களை நம்ம பார்த்தோம்னா நம்ம இதுக்கான ஒரு விளக்கத்தை பெற முடியும். நீங்கள் சென்ற முறை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தபோது ப. சிதம்பரம் அவர்கள் 70,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்கிறார். அப்போ என்ன நடந்துச்சுன்னா தேசிய அளவில் அதுக்கான ஒரு பெரிய அழுத்தம் ஒன்று உருவானது. அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இடம்பெற்றது. அரசியல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியாகவே வழங்கி அதை செயல்படுத்தினார்கள். இன்றைக்கு இன்னும் 2 ஆண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தேர்தல் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த அரசியல் கட்சியும் இன்றைக்கு அதற்கான ஒரு தீர்வை உடனடியாக வழங்கிவிட முடியாது. அப்போ இயல்பாகவே 2 விஷயம் நடக்கும். நீங்க நல்லது செய்யணும்னா தேர்தல் பக்கத்துல வரணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அதுதான் சூழ்நிலை. தொடர்ந்து பேசலாம். எனக்கு PR பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் நம்மோட. பாண்டியன் சார், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தினுடைய வீரியத்தை பார்த்திருப்பீங்க. விவசாயிகளுடைய போராட்டம் தமிழகத்தினுடைய பல மூலைகளில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் விவசாயிகளினுடைய இந்த போராட்டத்துக்கான ஆதரவு குரல் பெரிய அளவில் எதிரொலிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மையா? எதிரொலிக்கலன்னா அதற்கான காரணம் என்ன? எதிரொலிக்காமலாம் இல்லை. பிரதமருடைய அலுவலக வாசல்லே விவசாயிகள் ஆடைகளை இழந்து முழு நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு உலகமே பார்த்து வெட்கி தலைக்குடிகிற நிலையில் இருக்கிற போது இனி போராட்ட வடிவங்களை எப்படி மத்திய அரசுக்கு எடுத்து சொல்வது என்கிற மனக்குழப்பமே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் போராட்டத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அதற்கான உண்மையான தீர்வு காணுவதற்கு தேவையானால் அதற்கான கால அவகாசம் கொடுத்து விவசாயிகள் கேட்கிற கோரிக்கை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை. ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு விவசாயிகளுடைய பாதிப்புகளை உணர்ந்திருக்கிற போது அதற்கான தீர்வு காண வேண்டிய பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட அது மறுக்கிற போதுதான் போராட்டம் எதற்காக நடத்த வேண்டும், யாரிடம் நடத்துவது என்கிற கேள்விக்குறி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் நமது ஐயாக்கண்ணு அவர்கள் தலைமையிலான விவசாயிகள் டெல்லியில் 32 நாட்களை நோக்கி இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் துவங்குகிற போதே அவர் பல கோரிக்கைகளை முன்வைத்து துவக்கியிருக்கிறார். இதற்கு முன்னதாகவே ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்காக நெடுவாசல் தலைமையிடமாக கொண்டதால் அந்த கிராமத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதை அழைத்து பேசி அதற்கு உங்கள் எதிர்ப்பை மீறி இந்த திட்டம் செயல்படுத்தப்படாதுன்னு சொன்னார்கள். ஆனால் டெல்லியில் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற போராட்டம் வலுத்திருக்கிறது. நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எடுத்திருக்கிறது. இது ரெண்டுமே மத்திய அரசுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு போராட்டம் தானே தவிர, கோரிக்கை தானே தவிர, இது ஏதோ மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம். பிரதமர் பல்வேறு போராட்டங்களை மத்திய அரசே திட்டமிட்டு தூண்டிவிட்டது. ஐயாக்கண்ணு தலைமையிலான விவசாயிகள் குழு மத்திய அமைச்சர்கள், பல்வேறு துறை மத்திய அமைச்சர்களையும் நேரில் சந்திச்சிருக்கிறாங்க. அருண் ஜேட்லில இருந்து, தர்மேந்திர பிரதான்ல இருந்து, பொன்னார் அவர்கள் இருந்து அத்தனை பேரையும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்போம் உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்களை பார்த்திருக்கிறார்கள், மத்திய அமைச்சர்கள் உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் விவசாயிகளினுடைய தொடர்ச்சியான எழுத்து ரீதியிலான உறுதிமொழி வேண்டும்ங்கிற காரணத்தினால் தான் இந்த போராட்டம் நீடிக்கிறது. எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திற்கு ஒரு உத்தரவாதம் வேண்டும். நிதியமைச்சரை 2 முறை சந்தித்திருக்கிறார். 2 முறையும் 3 முறைகள் கிட்டத்தட்ட சந்திக்கப்பட்டிருக்கிறது இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக. அவர் மதிக்கவில்லை, அமர வைத்து கூட பேசவில்லை, கோரிக்கைகளை வாங்கி படித்து கூட பார்க்கவில்லை.
தமிழக விவசாயிகள் உள்ளே நுழைந்தவுடனேயே ஏதோ எதிராளியை பார்ப்பது போல எங்களை விரட்டிவிட்டார் என்கிற கருத்தை ஐயா கண்ணு வெளியிட்டிருக்கிறார். ஆகவே போராட்டம் நடத்துபவன் ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக, நிதியமைச்சருக்கு எதிராக, பாரத பிரதமருக்கு எதிரான போராட்டம் அல்ல. அவர் ஐயா மோடி அவர்களே எங்களை பாதுகாருங்கள் என்றுதான் கேட்கிறார். எங்களை பாதுகாப்பதற்கான நிதி ஆதாரங்கள் இருக்கிறது. எங்களை குழப்பாதீர்கள், எங்களை அவமானப்படுத்தாதீர்கள். தமிழக விவசாயிகளை எதிரிகளாக பார்க்க வேண்டிய அவசியம் நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கு என்ன வந்தது? ஏன் வந்தது? அதுதான் அரசியல் பார்வையோடு பார்க்கப்படுகிறது. நீங்க காவிரி பிரச்சனை நீண்ட நாட்களாக 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு 2013 காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு உத்தரவை ஏற்று அன்றைக்கு இருந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அரசியலாக்கினார். இப்ப என்னுடைய கேள்வி, ஒரு அரசாங்கம் செயல்பட தவறியது, உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. அருண்ஜேட்லி ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகளை எதிரிகள் மாதிரி பார்க்கிறார் குற்றச்சாட்டு அரசியல் ரீதியானதா தெரியலையா? அவங்க எங்க கோரிக்கைகளை ஏத்துக்கல, புறக்கணிக்கிறாங்க, ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம். அதனால எங்களை எதிரிகளை போல பார்க்கிறார்கள்ங்கிற கொட்டேஷனுக்குள்ள அந்த வார்த்தையை வச்சீங்கன்னா நீங்க சொல்றது பின்னாடி அரசியல் பார்வை பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், காவிரி பிரச்சனை கர்நாடகாவிற்கு அரசியல் லாப நோக்கத்தோடு மத்திய அரசு துணை போகிற போது தமிழ்நாட்டில் அதற்கான போராட்டங்கள் தீவிரமடைவதை பார்த்து தமிழர்கள் என்று சொன்னாலே மோடி எதிரியாக பார்க்கிறார் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடுதான் நிதியமைச்சர் வரையிலும் தமிழர்களுடைய போராட்டத்தை இன்றைக்கு அவமதிக்கிறார்கள், எதிரியாக பார்க்கிறார்கள். எனவே அரசியல் லாப நோக்கோடு மற்ற மாநிலங்களில் அவர்களுக்கு இசைவான நிலையில் இருப்பதால் தமிழகம் அதில் வேறுபடுகிற நிலையில் இருந்து எங்களை எதிரியாக பார்க்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். எனக்கு கருணாகராஜன், தமிழக விவசாயிகளை மத்திய அரசு அணுகுகிற விதமே சரியில்லை. போராட்டம், தீர்வு, பிரச்சனை எல்லாம் அடுத்த பிரச்சனை. எங்களை பார்க்கிற பார்வை நெடுவாசல்ல இருந்து, மீத்தேனிலிருந்து, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதிலிருந்து மத்திய அரசு தமிழக விவசாயிகளை பார்க்கிற பார்வை சரியில்லைங்கிற விவசாயிகளுடைய குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? எந்த விவசாயிகள்? PR பாண்டியன் அவர்கள் சொன்னது சொல்றீங்களா, இல்ல ஐயாக்கன் அவர்கள் சொன்னது சொல்றீங்களா? ரெண்டு தரப்பு இல்ல, இந்தியாவிலேயே புதுமையாக இதுவரை எந்த விவசாயிகளும் எந்த ஒரு துறை, அது வங்கி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் யாருமே ஒரு நேர்மையான சாத்வீகமான போராட்டங்கள் நடத்துவது வழக்கமான ஒன்று. அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி தங்களுடைய கோரிக்கைகளை குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கோ, அமைச்சர்களுக்கோ, முதலமைச்சருக்கோ, பிரதமருக்கோ கொடுப்பது நியாயமான ஒன்று. ஆனால் இவர் திட்டமிட்டு இவர் செய்கிற போராட்டங்களை ஒரு வினோதமாக, அது எந்த அளவிற்கு மண்டை ஓடுகளை வைத்துக் கொள்வது, செத்த பணத்தை பாடையாக வைத்துக் கொள்வது, நிர்வாணமாக முக்கியமான இந்தியாவிலே முக்கியமான நிர்வாண ஓட்டம் ஓடுவது, பெண்களை பாவாடையை கட்டிக்கொண்டு அவர்களை ஓட விடுவது. இன்னும் சொல்ல போய் நல்லசாமி அவர்கள் ஒரு விவசாய சங்க தலைவர் பேசினார், என்னிடம் பேசினார் நேற்று, நான் பெண்களையும் இன்று ஓட விடலாம் நினைத்தேன், ஆனால் நீங்கள் சொன்னதனால் நான் விட்டு விடுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாவற்றிலுமே ஒரு அரசியலை புகுத்தி பிஜேபிக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் ஒரு கெட்ட பெயரை உண்டு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிற பொய் பிரச்சாரங்கள் தான் இந்த போன்ற போராட்டங்கள். இன்றைக்கு இந்திய வரலாற்றிலே விவசாயிகள் பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஐயாக்கண்ணுங்கிற தனிநபரை திரும்ப பாஜக முன்னிறுத்துவதற்கான காரணம் இல்லைங்க. ஐயாக்கண்ணு ஒண்ணு தனி விவசாயிகளுக்கு மட்டும் போராடினவர் இல்ல. அவர் காங்கிரஸ் கட்சியோட 1977 முசிறி சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர். காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு ஜனதாதளம் வந்தாரு, ஜனதாதளம் வந்து அடுத்து பாரத கிசான் வந்தாரு, அப்புறம் தேசிய விவசாயிகள் சங்கம் வந்தாரு, இப்ப தென்னிந்திய இணைப்பு சங்கம் வந்திருக்காரு. இது ஒரு 5வது களம், அவருடைய களம். அது இல்லைன்னு அவர் ஐயா கண்ணு முடியாது. தவறு இல்ல. இது பிரச்சனை என்பது ஐயா கண்ணுவினுடைய கோரிக்கைகள் நியாயமற்றவையா? அவருடைய கோரிக்கை எப்படி இருந்திருக்கணுங்க? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்னங்க உத்தரவு போட்டிருக்கு? தமிழ்நாடு அரசு மனிதாபிமானமாக இதை பாருங்கள், 2 வாரத்துக்குள் தமிழக விவசாய போராட்டத்தை பற்றி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு நீங்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் இன்றைக்கு போட்ட உத்தரவு என்பது தமிழக விவசாயிகளுடைய தற்கொலை தொடர்பானது. நீங்க ரெண்டையும் ஒண்ணா இணைக்காதீங்க. அந்த உச்சநீதிமன்ற வழக்கு வேறு. என்னுடைய கேள்வி, ஐயா கண்ணுவினுடைய கோரிக்கைகள் நியாயமா இல்லையா? ஐயா கண்ணு கோரிக்கைகள் மிக மிக நியாயமானவை. ரைட். இந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்பது எத்தனை ஆண்டுகளான கோரிக்கை. இன்றைக்கு இந்திய நதிகளை இணைப்பதற்கு முதல் கமிட்டி அமைக்கப்பட்டு நிதி ஒதுக்கியது பிஜேபி அரசு. இதுக்கு முன்னாடி யாருமே செய்யல. இன்னைக்கு ஒரே நாள்ல அவர் இந்திய நதிகளை இணைச்சு கையெழுத்து போட முடியுமா? அவர் ஒரு 6-7 கோரிக்கைகள் எல்லா மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகளும் டெல்லியில போய் உட்கார்ந்து இது போன்ற போராட்டம் பண்ணா மாநில அரசு எதுக்குங்க?
மாநில அரசுக்கு என்னங்க வேலை? காவிரி மேலாண்மை வாரியம் மாநில அரசு கையில இருக்கா? தேசிய கடனை ரத்து பண்றது மாநில அரசு கையில இருக்கா? அவர் சொல்றாங்க ஏங்க 7 ஆண்டுகள் 2007 to 2014 ஒரு நடுவர்மன்ற தீர்ப்பை மத்திய அரசு கெஜெட்ல கூட வெளியிடாத மத்திய மாநில அரசுகளை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு இந்த பிரச்சனை மேலாண்மை வாரியம் அது நிரந்தரமாக முடியாது என்று சொல்லவில்லை. நாடாளுமன்ற குழு முடிவு செய்ய 7 வருஷம் அவங்க பண்ணலனா நாம வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் இல்லங்க, கேஸ் நடந்து இந்த வருஷம் தான் வந்திருக்கு. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இது 5 மாநில பிரச்சனைங்க. ஒரு 16,000 கனஅடி தண்ணியை திறந்து விடுன்னு சொன்னதுக்கு 29 நாட்கள் கர்நாடகம் தமிழகம் துண்டிக்கப்பட்டதை பார்த்தோம். 40 கேபிஎன் பஸ்களை எரிச்சதை பார்த்தோம். அடிச்சு தமிழனை விரட்டுறதை பார்த்தோம். அங்கேயும் 30 லட்சம் தமிழ் இருக்கதா செய்யறான். இல்லங்க பிரச்சனை ஒரு கனஅடி தண்ணீரை திறந்து சொல்ல கருணாகரன் சார் 3 கோரிக்கைகள் மத்திய அரசுக்கு முதன்மையாக இருக்கிறது. விவசாய விளை பொருட்களுக்கான விலை நிர்ணயிக்கிற மத்திய அரசுக்கு இருக்குது. இப்ப பிரச்சனை போறீங்க. இது 2005ல கொடுத்த கமிஷன் பிரச்சனை இப்ப கொண்டு வரீங்க. இப்ப அவர் ஐயா சொன்ன 3 ஐயா கண்ணா ஐயா அவர் சொன்ன 3 பிரச்சனை சொல்லுங்க. கடன் தள்ளுபடி என்பது தொடர்ந்து பேசுறோம். ஒரு கேள்வி கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல தேசிய வங்கியில விவசாயிகளுக்கு எவ்வளவு கடன் இருக்கு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இல்ல இப்போ அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு சொல்லுங்க. நாராயணன் சார் இங்க பிரச்சனை என்பது உங்களுக்கு கேட்கப்படுகிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம தொடர்ச்சியான கேள்வி எழுப்புறதுக்கான அவசியம் என்ன? 10 லட்சம் கோடி இந்தியாவிலே விவசாயிகளுக்கு கடன் உதவிக்கு ஒதுக்கிய ஒரே அரசு பிஜேபி அரசு. 3.9 லட்சம் கேள்வி என்னன்னா விவசாயிகளுடைய கேள்வி என்னன்னா உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கியது பிஜேபி அரசு. கருணாகரன் சார் நீங்க என்ன ஒதுக்குறீங்கங்கறதெல்லாம் கேள்வி. மத்திய அரசு தமிழ்நாடு எதிரி பாருங்க. யாருங்க பொன்னார் போய் அவங்க கெஞ்சி நேத்து 2 நாள் அவங்க வாசல் நின்னாருங்க. அவர் கூட்டத்தில் நின்னாரு. மதிச்சாங்களா? விண்ணப்பத்தை நீங்க எழுதி கொடுங்க, நான் பிரைம் மினிஸ்டர் கொண்டு போறேன்னா எழுதி கொடுத்தாங்களா? பிரைம் மினிஸ்டர் பார்த்திருந்தா கூட இந்த போராட்டத்தை அவர் தொடங்கி நடத்துவாருங்க. அவருக்கு தேவை இன்றைக்கு எல்லா மீடியாவும் அங்கே இருக்கணுங்கிறது. இங்கே அண்ணன் PR பாண்டியன் இருக்காங்க, தேவசிகாமணி இருக்காரு, செல்லமுத்து இருக்காரு, எத்தனை விவசாய சங்க தலைவர் இருக்காங்க. வாங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனை எப்படி அணுகிறது, மாநில முதலமைச்சர் பேசுவோம், இது எப்படி டெல்லி கொண்டு போறது, ஏதாவது ஒரு கலந்துரையாடல் இருந்துச்சா? கேட்கறேங்க, ஏதாவது ஒரு கலந்துரையாடல் இருந்துச்சா? இல்ல சொல்லுங்க. இப்ப ஜல்லிக்கட்டு நீங்க மாணவர்கள் தூண்டி ஒரே ஒரு கேள்வி, ஒரே நிமிஷம் நீங்க வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் நான் PR பாண்டியன் கேட்டேன். ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை நிர்மலா சீதாராமன் விவசாய பிரச்சனை முடிச்சு ஜல்லிக்கட்டு போடலாம். விவசாய பிரச்சனை முடிச்சு ஜல்லிக்கட்டு போடலாம். விவசாய பிரச்சனை முடிச்சு ஜல்லிக்கட்டு மாணவரை தூண்டி விட அப்படிங்கிற வார்த்தையை தயவு செய்து வித்ரா வாங்கிங்க. ஜல்லிக்கட்டு மாணவரை தயவு செய்து சொல்ற மாணவரை தூண்டி விடுற வார்த்தையை வித்ரா வாங்கிங்க. ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை PR பாண்டியன் சார் சொல்லாதீங்க. PR பாண்டியன் சார் நீங்க பேசலாம். மாணவருடைய உணர்வு இப்போ சொல்றேன். மாணவருடைய உணர்வு நீங்க கட்சி சார்பா பேசுறீங்க. நீங்க கட்சி சார்பா பேசுறீங்க. 300 வருஷம் ஜல்லிக்கட்டு ஊர்ல வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கங்க. நீங்க கட்சி சார்பா பேசுறீங்க. ஆமா. நானு பிஜேபி மோடி சூப்பர், இந்த சூப்பர் என்றுவேன். நான் எந்த கட்சியும் கிடையாது. இந்த கட்சி இந்த அரசியல் எல்லாம் கர்மாந்திரம் சார். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல அனுமதி கொடுங்க. ஒரே நிமிஷம். நீங்க வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு PR பாண்டியன் பதில் சொல்லணுமா இல்லையா? நாராயணன் சார் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க தொடர்ந்து பேசிட்டீங்க. கருணாகரன் நீங்க வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு PR பாண்டியன் நீங்க பேசிக்கொண்டே இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு யார் பதில் சொல்றது? நீங்க பதில் சொல்லிட்டே இருந்த நீங்க வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நீங்க வைத்த விவசாயம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் கருணாகராஜனுக்கு கேள்வி கேட்கல. உங்களிடம் கேட்ட கேள்வி ஜல்லிக்கட்டு தொடர்பானதே இல்ல. நான் நீங்க பேசுங்க சொல்றேன். அவர்கிட்ட பதிலா கேட்டு வந்த பிறகு நீங்க பேசுங்க. ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறீங்க சார். சொல்லுங்க சார். ஜல்லிக்கட்டு மாதிரி இல்ல சார். சொல்லுங்க. PR பாண்டியன் சொல்லுங்க. இப்பவும் அரசாங்கமும் போலீஸ் உத்தரவிட்டா நான் என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? நாங்கலாம் அந்த அரசியல் கட்சி ஜால்ரா போடுறவங்க கருணாகராஜனை கேக்குறது மாநிலத்திலே பயத்தம் ஒரே நிமிஷம் மனுஷனா பயத்தம் ஒரே நிமிஷம் சொல்லிருக்கார். ஓட்டுக்கு பணம் பிஜேபி இப்படியே போனா தமிழ்நாடு கர்நாடகா ஒரே நிமிஷம் சொல்லிருக்கார். பேசிக்கங்க. போங்க போங்க. பாண்டியன் சார் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். கருணாகர் நான் என்ன சொல்றேன்? நான் 2-3 தினங்களா கருணாகராஜன் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்ற கருத்து தண்ணீரை உச்சநீதிமன்றம் திறந்து விடுனாக்க கர்நாடகத்தில் அடிச்சு விரட்டுறாங்க, பஸ்ஸை கொளுத்துறாங்க, தமிழோட சொட்டை தூர ஆடுறாங்கன்னா பிஜேபியோட தொலை இல்லாம கர்நாடகத்தில் ஒரு பஸ்ஸை காங்கிரஸ் ஆட்சி கொளுத்த முடியுமா? இல்ல கர்நாடகக்காரர் கொளுத்த முடியுமா? நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுகிறேன். இதை சொல்லி தமிழர்களை பயப்படுறதா, அடக்குவதா, தமிழர்களோட கோரிக்கையை முடக்குவதா, போராட்ட உணர்வுகளை மழுங்கடிக்க செய்வதா? நான் கேட்கிறேன். பொன் ராதாகிருஷ்ணன் 4 முறை சந்திச்சிருக்கிறாரு, 4 கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறாரு. 2 தினங்களுக்கு முன்னாடி அழைச்சி பேசுறப்ப சொன்னாரு, நான் அண்ணாக்கனுடைய கோரிக்கையை நானே சுமந்து சென்று பிரதமர்கிட்ட கேட்கிறேன்னு சொன்னாரு. ஏன் பிரதமரை சந்திக்க மறுக்கிறாரு? ஐயா கண்ணுக்கு சார்பா பொன் ராதாகிருஷ்ணன் சந்திக்க வேண்டியதானே?
சந்திச்சு வரலாம், கோரிக்கை கொடுக்க வேண்டியது. ஐயா கண்ணு போராட்டத்தை நாகரிகம் இல்லாமல் இருக்கலாம், கோரிக்கை நியாயம் இருக்கிறது. அவர் கேட்பதெல்லாம் வாஜ்பாய் அரசு திட்டம் போட்டு நதிகள் இணைப்பு திட்டத்தை ஏன் முடக்குகிறீர்கள், தவறா? அவர் கேட்கிறார். அவர் நீங்கள் சொல்வது போல ஏற்கனவே RSS இயக்கத்தில் இருந்த காரணத்தினால் அந்த கேள்வியை முன்வைக்கிறார். நான் அரசியலாக கேட்கவில்லை, எனவே ஏற்க மறுக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய சொல்படி பார்த்தால் காவிரி பிரச்சனை பற்றியறுகிறது. தமிழகத்தில் தற்கொலை அதிர்ச்சி மரணங்கள் மண்டை வெடித்து நெஞ்சு வெடித்து சாகிறார். எனவே சாகிற இந்த போராட்டங்களை மழுங்கடிப்பதற்காக திட்டமிட்ட பிரதமர் ஐயா கண்ணூருடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் தமிழ்நாட்டில் போராட்ட களத்தை திசை திருப்பதற்கான முயற்சி நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். காவிரி வழக்கை கர்நாடகாவிற்கு சாதகமாக தமிழகத்தை அழிப்பதற்கு, குழி தோண்டி புதைப்பதற்கு நீங்கள் வஞ்சக நடவடிக்கை, இந்த போராட்டத்தை தடதாக்கி கொண்டு நீங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை விவசாயிகளை அழைத்து பேசி நாங்கள் உங்கள் எதிர்ப்பை மீறி செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்கள். திட்டமிட்டு ஐயா கண்டு போராட்டத்தை அரசியல் லாபநோக்கத்திற்காக கர்நாடகாவிற்கு ஆதரவாக தமிழக விவசாயிகளை அடிப்பதற்கு நீங்கள் துணை போகிறீர்கள் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பிஆர் பாண்டியன், நல்லா நீங்க மீட்டிங்ல பேசுற மாதிரியே பேசுறீங்க, ஒரு உண்மைகளை மக்களுக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு 3 மாநிலத்திலே வறட்சி இருக்கிறது நல்லா தெரியும். இந்த 3 திட்டங்களும் பல 100 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இங்கே தெரியும். தமிழ்நாட்டில் போதுமான ஒரு தடுப்பணைகள் கட்டல, நீர் மேலாண்மை இல்லை, இங்க இருக்கிற ஆறுகள் எல்லாம் மணல் அள்ளுகிற தொழிற்சாலையா மாறி இருக்கு. இங்க இருக்கிற ஒரு மாநில கொஞ்சம் பேச விடுங்க, கொஞ்சம் பேச விடுங்க, நீங்க பேச விடுங்க, கொஞ்சம் பாராளுமன்றத்தை கூட்டி அவசர சட்டம் போட்டு காவிரி நடுவுல நீங்க பேசும்போது கேட்கறீங்க, நீங்க பேசும்போது உண்மைக்கு புறம்பாயா சொல்றீங்க, நீங்க பேசும்போது வழக்கு நிலுவையில் இல்லை. உச்சநீதிமன்ற வழக்கு முடிவுக்கு வந்து விட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் இந்த பிரச்சனைக்கு யாரு காரணமாக இருக்க முடியாது. அந்த அமைப்பு செயல்படுத்தும். மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது. திட்டமிட்டது கர்நாடகாவில் கலவரத்தை தூண்டி தமிழர்களை அழிப்பதற்கு நீங்கள் துணை போகிறீர்கள். பாண்டியன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. 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 கருணாகரன் சார் ஒரே நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ வெளிநாட்டுல பேசுற மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? நாராயணன் சார் ஒரே நிமிஷம். சட்டத்தின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான தாமதத்துக்கான காரணம் என்னன்னு கேட்கிற போது கர்நாடகாவில் நடக்கிற வன்முறைகளை எல்லாம் காரணம் காட்டுவது என்பது என்ன நியாயம்? நீங்க சட்டப்படி நடக்கிறது ஏன் தாமதமாகுது? நீங்களும் தப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. நான் அந்த காரணத்தை சொல்லல. ஒரு 5 மாநிலத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலை இருக்கக்கூடிய பிரச்சனையில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படுவது சரியா தவறா என்றதான் என்னோட கேள்வி. எத்தனை வருஷமா ஏங்க இப்பதானங்க இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு, காவிரி மேல 2 வருஷமா இருக்கட்டுங்க. இப்ப நீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைங்கன்னு சொன்ன பிறகு யாரு மீற முடியுமா? நீங்க வந்து இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பை யாரு மீற முடியுமா? காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு சட்டவிரோத பிரச்சனை காரணம் தீர்ப்பை முடக்கலாமா? கருணாகரன் சார், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, மாநிலங்களவை நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. நீங்க தானே சொன்னீங்க. உச்சநீதிமன்றத்திலும் சொன்னது மத்திய அரசு தானே. மத்திய அரசு சொல்லி எவ்வளவு நாட்கள் ஆகிறது? அதை கொண்டு வருவதற்கான தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன? அவ்வளவுதான் கேள்வி. தாமதப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இல்லங்க, எல்லாம் நடைமுறைப்படி நிச்சயமா நடக்கும். மத்திய அரசு விவசாயம் பொய்க்குதுங்கறீங்க. ஒவ்வொரு முறை பருவம் பொய்க்கிற போது விவசாயிக்கு ஏற்படுற இழப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடிப்படையில 2 நாடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொருளாதார ரீதியான கல்வினா 3 மாசத்துக்கு இந்த பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை காவிரி டெல்டாக்கு மட்டும் இல்லங்க, தமிழ்நாடு பூரா எங்க கிராமம் எல்லாம் குடிதண்ணீர் இல்லாம இருந்துட்டு இருக்கோம். எல்லா ஊர்ல இருக்க பிரச்சனைங்க. உச்சநீதிமன்றத்தில் காவிரி வேளாண்மை வாரியம் அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சட்டம் ஏற்று நீங்க சொல்லி 3 கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு. 3 கூட்டத்தொடர் முடியாதுக்கு ரெடி பண்ணுவாங்க, கூட்டுக்குழு முடிவு பண்ணும். அங்க இருக்கிற எம்பிக்கள் 38 எம்பிக்கள் அனுப்பிச்சு வச்சமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் பேச வேண்டியதானே? தம்பித்துறை மைத்ரேயன் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்களே, என்னங்காச்சு மேலாண்மை வாரியம் அமைக்க கூட்டுக்குழு கூடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு கேட்க வேண்டியதானுங்க? யாருக்கு வேண்டாம் சொன்னா வேண்டாம் சொல்லுமா? தமிழ்நாடு பிஜேபி தமிழக விவசாயிகளுக்கு எதுவுமே கிடைக்கூடாது நினைக்கிறோமா? இல்ல மத்திய அரசு எதுவுமே உதவி பண்ணாம இருக்கா? இந்த 20 கிலோ இலவச ஒரே ஒரு கிருஷ்ணன் பிரதமரிடம் இவர்களை அழைத்து போவதில் என்ன சிக்கல்?
அழைத்து போக தானே வந்தாரு, 2 நாள் இருந்தாரு, உங்க கோரிக்கை மனு எழுதி கொடுங்கன்னாரு, எழுதி கொடுத்தாங்களா? அடுத்த நாள் வாங்க சொல்றாங்க, ஒரு போய் அங்கேயே நிக்கிறாரு 6 மணி நேரமா, நிக்க வச்சு ஒரு மத்திய அமைச்சர் அவமானப்படுத்த அனுப்பியிருக்காங்க. நேற்று தான் வேதனையோட சொன்னாரு, நீங்க பாக்கல டிவில பொன்னார் பேசுறது நீங்க பாக்கலையா? எவ்வளவு ஒரு கண்கலங்கி சொன்னாருங்க, எவ்வளவு வேதனையோட சொன்னாரு. அப்ப என்ன பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடாது? விவசாயிகளினுடைய யாருங்க பாப்பா? பிரச்சனை அருண்ஜேட்லி பார்த்தாச்சு, தர்மேந்திர பிரதான் பார்த்தாச்சு, நீங்க ஒவ்வொரு மத்திய அமைச்சராக கூட்டிக் கொண்டு போகிறீர்கள். என்னுடைய கேள்வி, இவர்களுடைய கோரிக்கை இது, பிரதமரை என்ன பிரச்சனை? விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட கூட்டு போலங்க, விவசாயத்துறை அமைச்சர் தான் கூட்டு போனாங்க. விவசாயத்துறை அமைச்சர் கூட்டு போனாங்க. அமைச்சர்களை பார்க்க முடிந்த அரசால் பிரதமரை பார்க்க முடியாத காரணம் என்ன? விவசாயத்துறை அமைச்சர் ஒரு கடைசி விவசாயத்துறை அமைச்சர் எல்லாரையும் பார்த்தாச்சு, நிதி அமைச்சரை பார்த்தாச்சா? பேங்க் லோன் எவ்வளவு இருக்கு, தள்ளுபடினா என்ன விஷயம்? இங்க நமக்கு வறட்சி இருக்கு, அந்த பக்கம் பார்த்தானா கிராப் இந்த 150% அதிகமா இருக்கு. எல்லாரும் ஒட்டுமொத்த பிஆர் பாண்டியன் சார் உணர்ச்சிப்பட வேண்டாம், நான் தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இன்றைய கேள்வி நேரத்தில் பிரதானமாக ஜல்லிக்கட்டுக்கு வந்த இளைஞர்கள், மாணவர்களின் எழுச்சி, தமிழர்கள் விவசாயிகளினுடைய போராட்டத்திற்கு ஏன் வரவில்லை என்கிற கேள்வி பிரதானமாக கேட்டிருக்கிறோம். மணி, இங்க தொடர்ச்சியாக தமிழக மத்திய பாஜக அரசு ஒரு பெரிய தமிழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது மாதிரி சில அமைப்புகள் ஒரு இமேஜ் கிரியேட் செய்ய முயற்சிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் எங்கு பார்த்தாலும் பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்களாக இருக்க வேண்டும்னு திட்டமிட்டு செய்கிற அரசியல் பின்புலம் இருக்கிற ஒரு நிகழ்வா பாக்குறாங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, எல்லா போராட்டமும் நாங்கள் வந்து பாஜகவை எதிர்த்து பண்ணுறேன்னு சொல்கிறது ரொம்ப தவறானது. எல்லாரையுமே தான் எதிர்க்கிறோம். ஈழத்தமிழர் போராட்டம் வரும்போது காங்கிரஸையும் எதிர்க்கிறோம், பாஜகவும் எதிர்க்கிறோம். நீங்க நிகழ்ச்சிக்கு வரும்போது சட்டையில கொடுத்திருந்த அந்த விவசாயம் காப்போங்கிற இது ஐயா பயங்கரமா பேசினார், கத்தி கத்தி பேசினாரு. தயவுசெய்து பாஜக கார மாதிரி பேசாதீங்க, ஒரு விவசாயம் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட அந்த பேஜை நான் கொடுத்துட்டேன். விவசாயம் காப்போங்கிறதுக்கு நாங்களும் விவசாயம் காப்போம், இங்க மட்டும் இல்ல எல்லாருமே காப்போம் தம்பி, நம்ம எல்லாம் விவசாயம் காக்க தான் இருக்கணும் குத்திருக்கேன். இல்ல, பாஜக அரசை மட்டும் டார்கெட் செய்வதுதான் போராட்டக்காரர்களுடைய நோக்கமா? இல்லை, பாஜக அரசை மட்டும் டார்கெட் பண்ணி நாங்கள் எந்த போராட்டமும் பண்ணல. அவங்கள மட்டும் முழுக்க நாங்கள் வந்து தாக்கி எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கலை. எங்கள் இனத்துக்கு எதிராக, எங்கள் விவசாயத்துக்கு எதிராக என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறோம். அந்த திட்டத்தை கொண்டு வர இடத்துல பிஜேபி இருக்காங்க இப்போ. அதனால் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிற சூழல் வந்துடுது. புரியுதுங்களா? இவ்வளோ நாள் வந்து இந்திய திணிக்காத பிஜேபி அரசு இப்போ ஆட்சியில் வந்த உடனே இந்திய திணிக்கிற செயலில் உள்ள ஈடுபட்டாங்க. அப்போ நாங்கள் எதிர்க்கும் போது பிஜேபி எதிர்க்கிறோம், அவ்வளோதான். அதுக்காக நாங்கள் முழுக்கவே பிஜேபி எதிர்த்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. எங்களுக்கு எதிராக இருக்கும்போது யாராக இருந்தாலும் அவங்க நாங்கள் எதிர்ப்போம், அவ்வளோதான். மயில்சாமி, தொடர்ச்சியாக ஒரு மத்திய பாஜக அரசு எதிர்ப்புங்கிற டோனுக்குள்ள மட்டுமே இந்த போராட்டங்கள் சிக்கிக்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். அது காரணம்னா, எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் மாநிலத்திலையும் மத்திய 5 வருஷம் இருக்கணும். இந்த 5 வருஷத்தில் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டான சில விஷயங்கள் வரும்போது நிச்சயமாக ஜனங்க பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் மக்களுக்கு ரொம்ப பாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அரசாங்கத்தை விமர்சிப்பாங்க. ஆனால் எந்த நேரத்தில் நம்ம பாராட்டுறோமோ அந்த நேரத்தில் அந்த அரசாங்கம் சந்தோஷப்படுற மாதிரி இந்த விஷயத்தையும் அந்த அரசாங்கம் தாழ்மையாக ஏற்றுக்கிட்டுன்னு பிரச்சனை இல்லை. உடனே அதை வந்து நம்மளை விமர்சனம் பண்ணாங்க, ஒரு கோபமாக பண்ணும்போது தான் பிரச்சனை. நான் ஒன்று சொல்ல, நீ ஒன்று சொல்லணும். அதாவது பிரச்சனையும் முடிக்கத்தான் பார்க்கணுமே தவிர வளர பார்க்கக்கூடாது. ஆனால் டெல்லி போராட்டம் விடிஞ்சு எழுந்த எல்லா போராட்டங்கள்லையும் இப்போ வீதிகளில் யாரேனும் ஒரு குழு உட்கார்ந்து கொண்டே இருந்தால், இன்னைக்கு கத்திப்பாரால பல ஆம்புலன்ஸ்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது, பல அரசு பேருந்துகளில் வேலைக்கு போகிற ஆட்களுக்கு என்ன பண்ணுறது? அதைத்தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் 32வது நாள் எத்தனை நாள் முடிப்பீங்க? நான் கேட்குறேன், கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு அப்படி பேசினா சுனாமி வருமா? நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். அதாவது அவரை கூப்பிட்டு அண்ணா அந்த ஒரு பேர் அந்த விவசாய போராட்டம் பண்ணவரை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினா இந்தியாவில் நிலநடுக்கம் வருமா? சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். கூப்பிட்டு பேசி அனுப்புங்க சார். அதை தெரியல, அப்புறம் என்ன சார் நீங்க அரசாங்கம்? அவர் ஐயா கண்ணு விவசாயி ஐயா கண்ணு அரசியல் செய்கிறார் அப்படிங்கிறார் கருணாகராஜன். அரசியல் செய்யட்டும், நீங்க அரசியல்வாதி தானே, அரசியல்வாதி கூப்பிட்டு பேசுங்க. என்ன சார் ரொம்ப இருக்க பண்ண? போய் அரசு ஆளுறது யாரு? மன்னரா? அரசியல்வாதி தானே, அரசியல் பண்றாரு, கூப்பிடுங்க ஐயா கண்ணு. என்னப்பா அரசியல் பண்றேன்? நானும் அரசியல்வாதி, பேசிக்கலாம் முடியும், அக்ரிமெண்ட் போடுங்க முடியுங்க. அப்போ நீங்க போராட்டம் பண்ணிட்டே இருப்பீங்க. நீ தலையிலேயே நின்னாலும் நான் கூப்பிட மாட்டேன்னா அப்புறம் நீங்க அரசியல்வாதி, அவர் அரசியல்வாதியா? நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு அரசு நான் கேட்குறேன், ஒன்று பார்க்க முடியாத கண்ணு தெரியாதா இருக்கணும், அவங்க குரல் கொடுக்குறது கேட்கலையா செவிடாக இருக்கணும், அவங்க பேசுறதுனால பேச முடியல ஊமையாக இருக்கணும், சீட்டை விட்டுறதுனா பயில்ஸாக இருக்கணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுங்கள் சார். 5 நிமிஷம் பேசி முடியலாம். ஒரு பிரதமர் நினைச்சா அமெரிக்காவுக்கு போகிறீங்க, ஆஸ்திரேலியா போகிறீங்க, லண்டன் போகிறீங்க, டெல்லியில் எட்டி பார்க்க முடியல உங்களால். நான் கேட்குறேன், இது வீம்புக்குன்னு பண்ணுற மாதிரி சார்.
அவங்க வீம்புக்கு அவங்க போராட்டம் கோரிக்கைகள் உடனடியா நிறைவேற்ற முடியாது. அவங்க வீம்புக்கு போராட்டம் பண்றாங்க. ஓகே, அப்ப இந்த போராட்டம் இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்களா? நான் கேட்கறேன், என்ன காரணம்ன்ற? ஒரு உத்தரப்பிரதேசத்துல இப்ப உடனே வந்தீங்க, உடனே விவசாய தள்ளுபடி பண்ணீங்க. ஏன் தமிழ்நாடு கேட்கறேன் பண்ண மாட்டேன்றீங்க? இங்க தமிழ்நாடும் பண்ணல, இங்கே வந்து ஹைகோர்ட் உத்தரவிட்டாச்சு, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, ரொம்ப வருத்தப்படுதுன்றான். இது வேறு யார் சொல்லணும்? ஒருவேளை பாகிஸ்தானோட உச்சநீதிமன்றமோ இல்லை இலங்கை இவங்க ஃபீல் பண்ணி அப்பா இந்தியாவில் போராட்டம் ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா, யாருப்பா பிரதமர் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவீங்களோ? என்ன காரணம்? சார், நாம இந்த இவருடைய மயில்சாமி அவருடைய குரலை ஒரு சாதாரண எளிய மனிதனுடைய குரலாக பார்க்கலாம். தொடர்ச்சியா 30 நாள் நடக்கிற போராட்டத்தில் பிரதமருடைய பங்கேற்பு அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக அவருடைய அரசியல் மைலேஜுக்காக சரியான விஷயமா இருக்குமே, அதை ஏன் செய்ய மறுக்கிறார்? செய்ய மறுக்கிறார். நீங்களா நம்மளும் எங்க மறுக்கிறாருன்னு சொல்லணும். பிரைம் மினிஸ்டருக்கு இந்த 125 கோடி மக்களை காப்பாற்றக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, வாழ்க்கைக்கு ஆதாரத்தை தரக்கூடிய ஒரு தலைவருக்கு எத்தனையோ பணிகள் இருக்கு. இது விவசாய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. இந்தியா முழுவதும் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நம்ம ஐயாக்கண்ணு கூட இருக்கிற 30 பேர் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற பிஆர் பாண்டியன் தலைமையில் பல ஆயிரம் பேர் இருக்காங்க. பல கோடி விவசாயிகள் இந்தியாவில் இருக்காங்க. இந்த பிரைமரி செக்டர்னா இந்தியாவில் விவசாயம் தாங்க. அப்புறம் தாங்க செகண்டரி மேனுஃபேக்சரிங், அப்புறம் மூணாவது சர்வீஸ் செக்டர். இப்படி இருக்கு எல்லாருக்கும். இருங்க, பாக்கெடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு முதல்ல இவர் ஒரு நிமிஷம் சார், தெளிவா ஒரு 2 நிமிஷம். அதாவது அந்த போராட்டம் பண்ற விவசாயிகளை கூப்பிட்டு பாக்குற டைம் எவ்வளவு தெரியுமா? மோடி ட்ரெஸ் பண்ற டைம் தான். அதெல்லாம் நான் சொல்ல கேட்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து 69 பேர் போய் குடும்பத்தோட போய் பிரைம் மினிஸ்டர் 1/2 மணி நேரம் உட்காந்து நீங்க என்ன பண்றீங்க, உன் பிள்ளைங்க என்ன படிக்குது, நீ என்ன ஸ்கூல்ல படிக்க, நீ இப்ப எக்ஸாம் எழுதிட்டியா, 1 மணி நேரம் அந்த குழந்தை தமிழ்நாட்டு குழந்தைகளோடையும் இந்த 69 குடும்பத்தோடையும் பிரதமர் பேசலையா? இதே பொண்ணார் தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த டயத்துல தான் அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் கேட்கிறாரு. அந்த விண்ணப்பத்தை கூட அவர் ஐயா கண்ணையா கொடுக்கலையே, நம்ம என்ன செய்யறது? நீங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்கலன்னா அவரும் சொன்னாரு ஒரு போன் வரல, ஒரு போன் வரல, ஒரு முன்னால தான் சொன்னாரு. நீங்க கூப்பிடுங்க, அவர் 6 மணி நேரம் நின்னுட்டு இருக்காரு, அவர் உடனே ஒரு போன் வரலன்னு சொல்றாரு. நீங்க அமைச்சர் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் சொன்னா நம்ப எல்லாமே. அப்ப யாருங்க போய் சொல்றா? அதையா சொல்லுங்க சார், கடவுளுக்கு தாங்க தெரியும். அப்படி சொல்லுங்க. இப்ப என்னுடைய கேள்வி, ஐயா கண்ணு உள்ளிட்ட போராட்டக்காரர்களை பார்ப்பதற்கு பிரதமர் மோடி தயாராக இருக்கிறார், ஆனால் ஐயா கண்ணு தயாராக இல்லைன்னு சொல்றீங்க. என்ன கேட்டாரு? இதே மத்திய அமைச்சர் 5 முறை சந்திச்சிட்டாரு பொன்னார் அவர்கள். யாருமே சந்திக்கல, யாருமே சொல்ல முடியாது. விவசாயத்துறை அமைச்சர் சந்திச்சாங்க. அருண்ஜேட்லி ஏன் சந்திச்சார் 2 தடவை? இந்த லோன் தள்ளுபடிங்கிறது அவர் நிதியமைச்சர்கள் முறையில் அவர் தான் ஆர்பிஐ சொல்லணும், கேட்கணும், சட்டப்படி செய்யணும். அவரை சந்திக்கிறாங்க. கண்டபடி எல்லா அமைச்சரையும் கூட்டிட்டு போல. அப்ப குறிப்பிட்ட தொடர்புடைய விவசாய போராட்டத்துக்கு தொடர்புடைய ஒரு அமைச்சர்களை சந்திக்கிற பொழுது அந்த கோரிக்கையில கொடுக்கிறோம், அவங்க வார்த்தையை நம்ம நம்ப வேண்டாமா? நம்ம இவங்க எல்லாம் இதோட இந்தியாவை விட்டு போயிருவாங்களா, இல்ல தமிழ்நாட்டை விட்டு போயிருவாங்களா? இந்த இவ்வளவு பெரிய கோரிக்கைக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க? அடுத்த மறுபடியும் கேட்கலாம். இந்த விவசாயிகள் இதற்கு முன்பாக ஆண்ட அத்தனை மத்திய அமைச்சர்கள்ட்ட இப்ப வச்ச கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன ஓடி போயிருவாங்க? அவங்க எங்க ஓடி போகவே இல்லை. இந்த கோரிக்கைகள் அப்படி கோரிக்கைகளாகவே இருக்கிறதுங்கிறதான பிரச்சனையே. ஏங்க படிப்படியா தான் செய்ய முடியும், படிப்படியா தான் செய்ய முடியும். ஒரே நேரத்தில் 100 ஆண்டு பிரச்சனையை 3 பிரச்சனைக்கு ஒன்னா கையெழுத்து போட்டு தீர்த்தாச்சுன்னு சொல்ல முடியுமாங்க? ஏங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவித்தார். அந்த உண்மையை யாராவது பேசுறீங்களா நீங்க டிவியில? அவர் என்ன சொன்னாரு? பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 2847 ரூபாய் கிடைக்கும். இன்சூரன்ஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 2569 ரூபாயிலிருந்து 65,000 ரூபாய் வரை கிடைக்கும்னு ஒண்ணு சொன்னாரா இல்லையா? ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு 65,000 வரை கிடைக்கும்னு நமது மாநில முதலமைச்சர் சொல்றாரு. அதுக்கு என்ன அடிப்படை? அப்ப எல்லா பயிர் இன்சூரன்ஸ் கரெக்டா பண்ணிருந்தா? என்னுடைய கேள்வி, இந்த மாநில அரசு தொடர்பான கோரிக்கைகளை பத்தியே நீங்க திரும்ப பேசுறீங்க. விவசாய பாதிப்புக்கு தானே போய் பணம் கட்டிட்டு இருக்கோம், தள்ளுபடி கட்டிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 65,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் போது ஏன் நம்ம செய்யல? என்னுடைய கேள்வி, இருக்கிற மொத்த தொகுப்பில் இருந்தும் மாநில அரசு எதை செய்ய முடியும், விவசாயிகளுக்கு எது கிடைக்கும்? இன்னொரு விஷயம், நீங்க உண்மையா மறைக்காதீங்க. இன்னொரு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு தேசிய வங்கியில ஒரு பயிருக்கு கடன் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? இன்சூரன்ஸ் ஃபில் பண்ணி இன்சூரன்ஸ்க்கு அந்த பெர்சன்டேஜ் ஒதுக்கிட்டு தாங்க தேசிய வங்கி கடன் கொடுக்கறான். சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் விவசாயிகள் அடுத்து போயிரலாம். அப்படி இல்லங்க, நீங்க மோடி அவர்களை சந்திக்க முடியாமல் இருப்பதற்கு தடை என்ன? இந்த தடைக்கான காரணம் என்ன? மக்களுக்கு உண்மை தெரியணுங்க. பிரதமர் ஐயா கண்ணுவை சந்திக்காமல் காரணம் நீங்க அந்த பிரச்சனைக்கு மட்டும் தான் போறீங்க. தீர்வு இங்க இருக்கு. ஏன் இந்த தீர்வை தேடி நம்ம பண்ணல? பயிர்க்கடன் இன்சூரன்ஸ் தேசிய வங்கி கொடுக்கும் பொழுது இன்சூரன்ஸ்க்கு சார், இந்த பிரச்சனை சொல்ல விடாம நீங்க தடுக்கிறீங்க. இல்ல சொல்ல விடாம நீங்க தடுக்கிறீங்க. நீங்க இந்த பதில சொல்ல உண்மையை சொல்ல விடாம தடுக்கிறீங்க. பதில சொல்ல ப்ரோசீட் பண்ணுங்க. அத தான் நீங்க 100 தடவை கேட்டீங்களாங்க? 100 முறை கேட்டு பதில் நீங்க 1000 முறை கேட்டாலும் சொல்றத திருப்பி சொல்ல முடியும். உங்க குற்றச்சாட்டு உண்மையை சொல்ல விடுங்க மக்களுக்கு. பிரதமர் மோடி ஏன் பார்க்க மறுக்கிறார்னு சொல்லுங்க நாகராஜன் சார்.
அது எப்படிங்க சொல்லுவா? ஏங்க மறுக்கிறாரு? ஏன் 30 நாள் படிப்படியா இத்தனை அமைச்சர் ஏன் வச்சிருக்காங்க? எத்தனை அமைச்சர் ஏன் பொன்னார் ஏன் இங்க தமிழ்நாட்டு அமைச்சரா இருக்காங்க? ஏன் விவசாயத்துறை அமைச்சர் இருக்காரு? ஏன் நிதித்துறை அமைச்சர் இருக்காரு? அவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க கோரிக்கை என்னன்னு அவங்க அடுத்து சந்திப்பாங்க. ஏன் இவனை மறுக்கிறான்னு நான் உங்களுக்கு சொல்லணுமா? நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க 1000 தடவை. எங்க பயிர்க்கடை இன்சூரன்ஸுக்கு இன்சூரன்ஸ் பண்ண விவசாயிக்கு 50,000 இழப்புனா காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு முதலமைச்சர் பார்க்க முடியுமா? விளைபொருளுக்கான விலை நிர்ணயத்துக்கு முதலமைச்சர் பார்க்க முடியுமா? தேசிய கடன்கள் இருக்க வங்கிகளுக்கு கடன் ரத்து பண்றதுக்கு முதலமைச்சர் பார்க்க முடியுமா? மினிமம் பிரைஸ் வந்து மினிமம் சட்ட பிரைஸ் வந்து இப்ப அந்த கோரிக்கையில இல்ல. அது இருக்கிறது. இருந்தாலும் பேசியிருக்கிறார். 2005 அதுதான் இருக்கிறதுலே பிரதான கோரிக்கை. நீங்க அதை அப்படி சாதாரணமா நெக்லெக்ட் பண்ணிட்டு போறீங்க நாகராஜ். இல்லங்க, நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஒரு முக்கியமான மத்திய அரசை நோக்கிய கோரிக்கைகளை பத்தி பேசுகிற போது அமைதியாக விடுகிறீர்கள். மாநில அரசு அதையே செய்யல, விவசாயிகள் வந்து இன்சூரன்ஸ் போட்டாங்களாங்கிற பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசுவதன் மூலமாக மத்திய அரசுடைய கடமையில இருந்து தவறிடுறீங்க. எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த உலகமே புரிஞ்சுக்கலங்க, விவசாயிகளோட நிலைமை யாருமே புரிஞ்சுக்கல. இன்றைக்கு அந்த விவசாயியோட புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு பணவீக்கத்தை பொறுத்தவரை, பணப்புழக்கத்தை பொறுத்தவரை ஒரு பொருள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த விலை பெட்ரோல் டீசல் 100 மடங்கு 50 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இந்த டிரெஸ் உயர்ந்திருக்கு, அண்ணன் போட்டிருக்க தங்க மோதிரம் உயர்ந்திருக்கு, விவசாய பொருள் உயர்ந்திருக்கா? என்னைக்கா சிந்திச்சோமா? அன்னைக்கு ஒரு கிலோ அரிசி 10 ரூபா, இன்னைக்கு 30 ரூபா 40 ரூபா. யாரும் அதை பத்தி சிந்திக்கிறோமா? சிந்திக்க மாட்டோம். ஏன்னா சாப்பிடுற பொருள் விலை உயர்ந்தா ஐயா கண்ணு கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க சார். இல்லங்க, இதுதாங்க உண்மை. இதுதான் ஐயா கண்ணு கேக்குறாரு. இங்கதாங்க பிரச்சனை இருக்கு. நம்ம ஒரு தக்காளி 5 ரூபா கொண்டு ஐயா பாட்டு கத்துறோம், உருளைக்கிழங்கு 10 ரூபா கொண்டு உருளைக்கிழங்கு கழுத்துல போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆனா ஒரு மேக்கப் ஜாமா 300 ரூபாய்க்கு வாங்கி ஒரு நாள் மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு சட்டத்துக்கு ஏற்படுகிற நஷ்டத்தை தானே அரசு போக்கி ஆகணும். இல்லங்க, இந்த கஷ்டத்தை விவசாயிகள் அனுபவிக்கிறதுனால இந்த பிரச்சனையே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு இல்லங்க, அந்த இதெல்லாம் இயற்கையாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை. பிஆர் பாண்டியன் சார் தொடர்ச்சியாக விவசாயிகளினுடைய நிதி மேலாண்மை சார்ந்த, நீர் மேலாண்மை சார்ந்த, அவருடைய உழவு மேலாண்மை சார்ந்த பல குறைபாடுகளையும் நீங்க குறைஞ்சபட்சமா வங்கிகள்ல வாங்குற போது அதற்கான இன்சூரன்ஸ் தொகையை கூட கிளைம் பண்ணாம டெல்லியில போய் உட்கார்ந்து போராடுகிறதன் வாயிலாக பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று விவசாயிகள் தப்பாக நினைக்கிறீர்கள் குற்றச்சாட்டு வந்திருக்கு. இல்லை, நான் பரிதாபப்படுறேன். நண்பர் கருநாகராஜா எனக்கு நீண்ட கால நண்பர், நான் அதுலேருந்து மாறுபடலை. ஆனால் சந்திக்க மறுப்பது ஏன்கிறதா? இன்னைக்கு கூட மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்களோடு பிரதமரை சந்திக்க முடியுது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக பொன்னார் அவர்கள் நேரடியாக ஐயா கண்ணுவை அழைத்து கோரிக்கை மனுவை கொடுங்கள், நாளை காலை உங்கள் குரலாக நான் சென்று பிரதமரிடம் வலியுறுத்துகிறேன்னு சொன்னார். அதை ஐயா கண்ணு ஏற்றுக்கிட்டு அவர் பத்திரிகை ஊடகத்திலையும் சொன்னார், எங்கள் குரலாக நீங்கள் போயாவது பிரதமரை பார்த்துட்டு வாங்கன்னு. என்னோட பகிரங்க குற்றச்சாட்டு, பிரதமர் தமிழக விவசாயிகள் சார்பாக தமிழகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் சந்திப்பதை கூட அவர் விரும்பவில்லை, அவர் தவிர்க்கிறாரு. ஏன் இந்த அச்சம் ஏன் பிரதமருக்கு வருது? இதுதான் கருநாகராஜா எனக்கு தெளிவுபடுத்தணும். மத்திய அரசினுடைய அதிகார வரம்புக்குள் உள்ளது. நீங்க பயிர் காப்பீடு திட்டத்தை சொல்றீங்க. இன்னைக்கு பயிர் காப்பீடு திட்டமே தனியார் மயமாக்கிட்டு தமிழக அரசு பயிர் காப்பீட்டுக்கான சென்ற ஆண்டு 2015-16 பிரீமியர் தொகையை நாங்க போராடி தான் கட்ட வச்சிருக்கிறோம். அதுக்கான இழப்பீட்டு தொகை இன்னும் வரல. இன்னைக்கு அது இன்னுமே கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. அன்னைக்கு கூட அது பொதுத்துறை நிறுவனமா இருந்தது. இன்னைக்கு தனியார்கிட்ட பயிர் காப்பீடு திட்டத்தை கொடுத்துட்டீங்க. இதை யாரு கேட்டு கொடுத்தீங்க? அரசாங்கம் விவசாயிகளுக்கான திட்டங்களை சேவை மனப்பான்மையோடு செய்யணும். நீங்க வணிக நோக்கத்தோட அரசாங்கம் அணுகுறத்தினுடைய விளைவு தான் விவசாயிகள் டெல்லியில் சென்று போராட வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், ஐயா கண்ணுவை சந்திக்க வேண்டாம். ஐயா கண்ணுவோட கோரிக்கையை பகிரங்கமா பொன்னார் அழைத்து பேசட்டும், இல்ல தமிழ்நாட்டை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து பிரதமர் பேசட்டும். விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்றவர் பேசட்டும். ஐயா கண்ணு வேண்டாங்க, விவசாயியே வேண்டாங்க, உங்க பிரதமருக்கு அவர் இங்க எதிரிங்க, பிடிக்காதுங்க, விவசாயினால விரோதிங்க, வேண்டாம். நீங்களா இப்படி கற்பனையில எல்லாம் நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. அழைச்சு பேசுங்க, நாங்க அதை கேட்கிறோம், அதையாவது செய்யுங்க. நாங்க ஒண்ணு ஐயா கண்ணு போராட்டம் தொடரணும்னு நாங்க வேண்டுகோள் வைக்கலங்க. அண்ணே பாண்டியண்ணே, நீண்ட நாள் நண்பர் மட்டும் இல்ல, இப்போ நண்பர் தான், புரிஞ்சுக்கங்க. நான் உள்ள நடைமுறையே பேசுறேன். நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் அழைச்சிட்டு தம்பித்துறையை 2 தினங்கள் முன்னாடி சந்திக்கிறீங்க. விவசாயி அழைச்சிட்டு வரலாம், சந்திக்க ஏமா இருக்கிறீங்க? விவசாயியோட பிரச்சனையை சொல்ல ஏமா இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், தம்பித்துறை 2 நாளைக்கு முன்னாடி சந்திக்கிறீங்களே, அதே விவசாயியோட நான் வர்றேன், இல்ல விவசாயியோட கோரிக்கையை பத்தி பேச நான் வர்றேன் அப்படி சொன்னா ஏமா இருக்கிறீங்க? அவரோட பாராளுமன்ற சபாநாயகர் தானே, கேபினெட் மினிஸ்டருக்கான அதுக்கு அனைத்து அதிகாரமும் இருக்குல்ல.
இன்னும் உங்களே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிற இந்த பாராளுமன்ற அவையில ஏன் அவரை விவசாய சார்பா அழைச்சு பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அழைச்சு பேசுங்க. விவசாயிகள் ஏன் இங்க வந்து போராடுறாங்க? தமிழக அரசு செய்ய வேண்டிய கோரிக்கை எல்லாம் என்ன கேட்கிறாங்களே, நீ ஏன் செய்ய மறுக்கிற? அழைச்சு பேசுங்க. நீங்க முதலமைச்சர் அழைச்சு பேசுங்க. ரொம்ப அருமையா பேசுனீங்க. என்ன அருமையா இருக்குங்கிறீங்க? உண்மையா சொன்னா, நடைமுறையா சொன்னா அருமையா இருக்குங்கிறீங்க. ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? நான் கேட்கிறேன். புரிஞ்சு பேசுங்க. நீங்க ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் மூலமா அல்ல மத்திய அமைச்சர் மூலமா அறிவில்லாதவன் அதை விட்டு தள்ளுங்க. முதலமைச்சர் அழைத்து பேசுங்க. ஒரே நிமிஷம். உலக நாடுகளே பார்த்து வெட்கி தலைகுனியுது. அதுக்கு பதில் சொல்லுங்க. உலக நாடுகள் வெட்கி தலைகுனின்னு அவர் தான் சொல்றாரு. அது அவருக்கு அது உண்மையா இருக்கான்னு தெரியல. அப்ப வெட்கி தலைகுனிற மாதிரி நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் பொன்னார கூட ஏன் பார்க்கலங்கறத சார் கேள்வி. யார் பார்க்கல? விவசாயிகள் பிரச்சனைக்காக, விவசாயிகள் சார்பாக ஏங்க இவ்வளவு வேதனைப்படுறீங்க? ஏங்க 2021ல விவசாயியோட வருமானத்தை 100 மடங்கு உயர்த்துவாங்க தான் பிஜேபியோட கொள்கைன்னு பாராளுமன்றத்தில் நம்ம இலக்கியங்களை பத்தி பேச வேணாம், பிரச்சனைகளை பத்தி பேசுவோம். பிரச்சனை இல்லாம பேசுறேன். இன்னைக்கு பிஆர் பாண்டியன் இருக்காரு, எத்தனையோ தலைவர்கள் இருக்கீங்க, எல்லாரும் ஒரு கூட்டி ஒரு குழு கூட்டத்தை போட்டு ஒரு கோரிக்கை மனு ரெடி பண்ணி பிரைம் மினிஸ்டர் நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டீங்களா? கேட்டீங்களாங்க? சொல்லுங்க. நீங்க நான் எப்படியே என்ன ஒத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. கேட்கல இல்லங்க. நீ அங்க போய் போராட்டம் பண்ணி என்னை வந்து பாருன்னு சொல்லுங்க. அப்படியே 5 நான் கேட்டிருக்கேன். நான் கேட்டிருக்கேன். பல முறை கேட்டிருக்கேன். வந்து இன்னைக்கு உங்க பொன்னார்கிட்ட பல முறை நான் லெட்டர் கொடுத்திருக்கேன். இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. கம்பெனி சைட்ட லெட்டர் கொடுத்திருக்கேன். ஒரே நிமிஷம் சார். பாண்டியன் சார் ஒரே நிமிஷம் கொடுத்திருக்கீங்க. பாண்டியன் சார் ஒரே நிமிஷம். பாண்டியன் சார் ஒரே நிமிஷம். பாண்டியன் சார் ஒரே நிமிஷம். பாண்டியன் சார் ஒரே நிமிஷம். இல்ல இப்போ டெல்லி ஜந்தர் மந்திரில் விவசாயிகளுடைய 30 நாள் போராட்டமும் எந்த ஊடக கண்களையும் பிரதமருக்கு தெரியாமல் அப்பாயின்மெண்ட் கேட்டா மட்டும்தான் கிடைக்குமாங்கிறது என்னோட கேள்வி. ஒரு நிமிஷம். ஒரு தேசத்துல ஒரு இந்திய தேசத்தினுடைய ஒரு தலைவரை பார்ப்பதற்கு ஒரு வழிமுறை இல்லையா நண்பரே? அப்படி ஒரு வழிமுறையே இல்லையா? வழிமுறையே இல்லையா? அப்படி இதுதான் என்னுடைய கேள்வியுமே கூட. அது இல்லங்க. அவர்கள் பிஆர் பாண்டியன், அல்சாமி, தமிழிசை அவர்கள் மூலமாக அத்தனை முறை ட்ரை பண்ணதா அவர் தான் சொல்றாரு. இன்னைக்குள்ள பிரச்சனை ஐயாக்கண்ணு பிரச்சனை நீங்க பேசுறீங்க. அத பத்தி எனக்கு தெரியாது. அது நான் அந்த பிஆர் பாண்டியன் கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியும். இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு தான் நான் சொல்றேன். ஒரு நாட்டினுடைய பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறதா இல்லையா? ஏன் அதை கடைபிடித்திருக்க கூடாது? பணிவா நானும் ஒரு சாமானியன் மாதிரி தான் கேட்கிறேன். ஓட்டு கேட்டு வருகிற போது வாக்காளரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு தான் வேட்பாளர்கள் வர்றாங்களா? நீங்க அரசியல்வாதியை பேசுறீங்களா? டெலிவிஷன்ல நேர்வு ஜனநாயகத்தில் எளிய மக்களுக்கான உரிமையை உறுதி செய்வது அதிகாரப்பீடத்தில் இருக்கிற கடமை. நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. மக்கள் பிரதிநிதிகள் நாங்க மக்களை பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கறது. ஓட்டு கேட்டு வரும் பொழுது எல்லாரும் தான் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, ரோட்ல வருவாங்க, கையை பிடிப்பாங்க, காலை பிடிப்பாங்க. அதுல சாதாரண எலெக்ஷன் ப்ராக்ரஸ் எல்லாரும் செய்யறது. சார், ஜனநாயகத்துடைய ஒரு தளம் வாக்காளனுடைய தளம். நீங்க அவனை பார்க்க இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கிறதுக்கு அப்ப முறைப்படி கேட்க கூடாதுங்கறீங்க. எனக்கு சார் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஏதோ ஒரு வகையிலான ஈகோ கிளாஷ் ஆகவே திரும்ப எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கிறது. உண்மையிலேயே தமிழக விவசாயிகளினுடைய பிரச்சனையை அரசு ரீதியிலான நிர்வாக ரீதியான முறையில விவசாயிகள் தங்களை பிரதிபலிக்க தவறிட்டாங்களா, இல்லை இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை நீட்டிக்கணும்னு விரும்புகிறதா? அரசாங்கம் நீட்டிக்க விரும்பாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல்னா, அதுவும் இந்த மெரினா போராட்டத்துக்கு பிற்பாடு மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் சரி, எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான போராட்டங்களை நீட்டிப்பதற்கான எந்த விதமான ஒரு ஆர்வமும் அதுக்கு கிடையாது. அது வந்து வேற விதமான கையை மீறி போய்விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்ற ஒரு அச்சம் ஒன்று அவளுக்கு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு இப்போ நீங்கள் ஐயாக்கண்ணு தலைமையிலான இந்த அணி அங்கே வைத்திருக்கக்கூடிய ஒரு 7 கோரிக்கைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மினிமமாக சில விஷயங்கள் நடக்க முடியும், உடனடியாக சிலது நடக்க முடியும், நீண்ட கால அளவில் சிலது நடக்க முடியும். இந்த மாதிரியான கடன் தள்ளுபடி என்பது நீண்ட காலமாக அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய அசஸ்மெண்ட் ஒன்று நடக்கணும். இப்போ நீங்கள் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார், தமிழகத்தில் எவ்வளோ விவசாயிகள் பொதுத்துறை வங்கிகளில் கடன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நமக்கு உடனடியான பதில்கள் இல்லாத விஷயம். ஆனால் அதுக்கு அசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒன்று. இன்னொரு செய்தி என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, 36,000 கோடி யூபியில் வந்து தள்ளுபடி செஞ்ச உடனே உர்ஜித் பட்டேல் வந்து நம்முடைய ஆர்பிஐ கவர்னர் வந்து உடனே கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மக்களுடைய தலைமையில தான் வந்து வழப்போகுது. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னரான ரகுராம் ராஜன் ஒரு காரியம் பண்ணார். இந்த மாதிரி வாராக்கடன்களை சமாளிப்பதற்கென்றே ஒவ்வொரு காலாண்டும் நிதியை ஒதுக்கி வைத்து அதற்கான பேலன்ஸ் ஷீட்டை வளமாக ஆக்கிவிட்டு பின்னாடி வந்து ஒதுக்கி வைங்கன்னு ஒரு காரியத்தை பண்ணார்.
இன்றைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? இந்த மத்திய மாநில அரசு அது தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள், அதே போல விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள், இவர்களை அழைத்து இதற்கான ஒரு நடவடிக்கை ஒன்றை உருவாக்க முடியும். என்ன நடவடிக்கை? இந்த மாதிரி உங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யணும், அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்தை நாங்கள் செய்வதற்கு அரசாங்கத்திடம் உடனடியாக பணம் இல்லை, வங்கிகளிடம் அதற்கான போதிய வசதி இல்லை. அதற்கான வசதிகளை உருவாக்கி கொண்டு நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம். அதற்கு ஒரு 4 காலாண்டுகள் ஆகலாம், அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தை உருவாக்கி இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விவாதத்தை கொண்டு வர வேண்டியது என்பது மத்திய அரசாங்கத்துடைய. ஐயா கண்ணவரிடம் இதை கேள்வி திரும்ப எடுக்கப்பட்டது. என்னன்னா அவருடைய பதில் என்னவாக இருக்கிறது என்றால், இது என்னமோ இன்றைக்கு தான் நாங்க போய் உட்கார்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக 5-6 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். மாநில அரசிடமிருந்து மத்திய அரசிடமிருந்து பல்வேறு குழுக்களுக்கு கோரிக்கை அனுப்பியிருக்கிறோம், விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்கிறோம். இது எதுவுமே செல்லுபடி ஆகாத நிலையில் எஞ்சி இருந்த காவிரி மேலாண்மை வாரியமும் இப்போது சாத்தியமில்லைன்னு கிடப்பில் போடப்பட்ட பிறகுதான் டெல்லிக்கு வருவதற்கான சூழலே எங்களுக்கு வந்தது அப்படிங்கிறார். இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை தட்டையாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை அவர்கள் தட்டையாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இல்ல, தட்டையாக புரிந்து கொள்வது என்பது அல்ல. இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக அந்த சிக்கல்கள் இருக்கின்றன. என்ன சிக்கல்கள்? நாங்கள் உடனடியாக இவ்வளவு பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எங்களால் வங்கிகளில் கடன்களை திருப்பி அடைக்க முடியாது, வங்கிகள் எங்களை நெருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை கோரிக்கை. இப்போ மத்திய அரசு தர வேண்டிய உத்தரவாதம் என்ன? இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சிட்டு முதல்ல அடுத்த ஓராண்டுக்கு அல்லது 2 ஆண்டுகளுக்கு உங்களுடைய வங்கிகள் எந்த விதமான நெருக்கடியும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கணும். 2வது உத்தரவாதம் என்ன? அதற்கான நிதியை முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் வங்கிகள் தங்களை பலப்படுத்தி கொண்டு உங்களுக்கான கடன்களை ரைட் ஆஃப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொண்டு, அதாவது விவசாயிகள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை அரசாங்கம் புரிந்து கொண்டு, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை விவசாயிகள் புரிந்து கொண்டு இதற்கான ஒரு இணக்கமான தீர்வை தான் நீங்க கொண்டு போகணும். இந்த நம்முடைய ஹோல் ப்ராசஸ் எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த இணக்கமான, அதாவது நம்ம பிரியக்கூடிய புள்ளிகள்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோமே தவிர இணையக்கூடிய புள்ளிகள்ல இருந்து நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த இணையக்கூடிய புள்ளிகள் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு சரியான இடத்துல இருந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம்னா இதற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கிரெடிட் அரசியல் சார்ந்த லாபம் யாருக்கு போகும் என்பதில் இருக்கிற சிக்கல் இது எல்லாவற்றையும் இன்னும் சூழலுக்கு கொண்டு வந்து, அதுதான் இதற்கு பெரிய சிக்கல். இது யார் இதனுடைய கிரெடிட் எடுத்துக்கணும்? இப்ப நான் நாளைக்கு பிரதமரை பார்க்கும்போது இப்ப ஒரு வார்த்தை சொன்னார், பிரதமரை பார்த்த பின்னாரும் இந்த போராட்டம் தொடர்ந்தால் அது அவருக்கு மிகப்பெரிய அவமானம். அப்போ அதை அவர் விரும்ப மாட்டார். அப்ப என்ன சொல்லணும்? கடைசியான ஒரு தீர்வாக அது இருக்கணும், கடைசியான ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் அதை வச்சுப்பாங்க. என்ன, நீங்க எல்லா தரப்பிலும் பேசி முடிச்சுட்டு எல்லா ஒப்பந்தத்துக்கு நீங்க இந்த மாதிரியான எந்த விதமான அமைப்பா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் செய்துவிட்டு கடைசியா பிரதமர்கிட்ட போகும்போது ஆமாம் இன்றைக்கு முடிந்து விட்டது 2 பேரும் தோல்ல கை போட்டு நின்னாங்கன்னா அன்னைக்கு அதுக்கான ஒரு மரியாதை. இன்றைக்கு நாளைக்கு அவர் போய் பிரதமரையும் சந்தித்து அதுக்கப்புறமும் இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு போராட்டம் தொடருமானால் அது அவருக்கான மிகப்பெரிய அவமானமாகவும் கட்சி ரீதியான விமர்சனமாகவும் அது மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் தவிர்க்க விரும்புறாங்க. மணி, பொதுவா அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், ஒரு அமைப்புகளினுடைய செயல்பாடுகள், அதற்காக இருக்கிற நடைமுறைகள் எதையுமே பின்பற்றாமல் நாங்க எங்க கோரிக்கைகளுக்காக போராடுவோம், அரசாங்கம் இறங்கி வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், எங்க கோரிக்கைகளை உடனே ஏத்துக்கணும், அப்போதான் நாங்க அந்த போராட்டத்தை விட்டு கலைந்து செல்வோம் என்பது நாம நம்பி தேர்ந்தெடுக்கிற ஜனநாயக நடைமுறைகள் மீது நாமளே கல்லெடுத்து வீசுவது இல்லையா? ஜனநாயகம்னா என்ன? ஜனநாயகம் என்பது எல்லா மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கிறது தான் ஜனநாயகம். ஆனால் இப்போ அப்படி கிடைக்கிறது இல்லை. அதனால தான் நாங்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டியதாக இருக்குது. ஐயா சொன்னாங்க விவசாயிகள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிட்டு மோடி ஐயாவே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் காட்டிலையும் மேட்லையும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவர் போய்ட்டு மோடி ஆஃபீஸில் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. இந்திரா நூயின்னு சொல்லிட்டு அவங்கள எந்தவித அப்பாயின்மெண்ட்டுமே இல்லாமல் சந்திக்கிறார் மோடி அவர்கள். கார்பரேட் தலைவர்கள், நடிகர்கள்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதில்ல, அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்து பேசுகிறாங்க. அப்படின்றதுல பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா இருங்க, நான் சொல்றேன், பேச விடுங்க. நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா போய் பாக்குறாரு, மோடி ஐயாவை பாக்குறாரு. ஆனா விவசாயிகள் சார்பா போகும்போது அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவில் 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 120 கோடி விவசாயிகளும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருப்பவர்களும் பிரதமரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பிரதமர் தன் வாழ்நாள் முழுக்க மக்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். அதுல என்ன தப்பு? ஒரு நிமிஷம். அதாவது பசியில இருக்கிறவன் அவன் தான் கத்துவான். விவசாயிகளுக்கு அவன் விவசாயம் அழியிறது அவனால ஏத்துக்க முடியும். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாநில அரசாங்கம் இங்க தானே இருக்கு. புரியல. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாநில அரசாங்கம் இங்க தான். ரெண்டு அரசியல் தாங்க எதிர்க்கறாங்க. என்னுடைய கேள்வி, நீங்க டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா? உங்க முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் டெல்லிக்கு அனுப்பிக்கலாம். எங்க யார் முதலமைச்சர் எங்களுக்கு இன்னும் தெரியலங்க. புரியுதுங்களா? இங்கே பல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. தம்பிதுரை ஐயா கண்டிப்பா தம்பிதுரை ஐயா போறாங்க, நிறைய பேர் போறாங்க. ஆனா அங்க விவசாய பிரச்சனையை பேசுறது இல்ல. அடுத்து இந்த கட்சியை யார் ஆக்குபேட் பண்ண போறோம், அந்த தலைமைச் செயலத்துக்குள்ள யாரு போகணும்னு அந்த சண்டையை தான் போட்டுட்டு இருக்காங்க. விவசாயிகள் தொடர்ந்து 30 நாள் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கல. எல்லா
மத்திய மந்திரிகளையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கான எந்த தீர்வுமே கிடைக்கலையே. அதனால தான் இப்போ நாங்க இந்த இறங்கி பிரச்சனை போராடுறோம். அவர் என்ன சொல்றாரு, பிரதமரை பார்த்த பிறகும் கூட இந்த போராட்டம் தொடருமானால் என்ன பிரச்சனை? சத்தியமா தொடரும், சத்தியமா தொடரும். ஏன்னா 30 நாளா பார்க்காத ஐயா பிரதமர் அவர்கள் 31 நாள் பார்த்ததுக்கு அப்புறம் தீர்த்துவார் நினைக்கிறீங்களா? இவர் ஐயா சொன்னாங்க எல்லா துறைகிட்டையும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சரியான தீர்வு வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சிருப்பா, நம்மளாம் தோல் மேல கை போட்டு ஒன்னா போலான்னு சொல்றாங்க. அதாவது அப்படிதான் போடுவாங்கன்னு நான் சொல்றேன். ஐயா அதுதான் நடைமுறை. இப்ப 31 நாள் இப்ப அரை வழியில போராடிட்டு இருக்குங்க. திடீர்னு போராடி செத்துட்டாங்க. என்ன பண்றது? அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாமே செத்து போயிட்டாங்க. நம்ம எதிர்மறையாக பேச வேண்டாமா? இங்க விவசாயிகளுக்கான நல்லதை யார் செய்வது அல்லது அதற்கான கிரெடிட்டை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுக்குள்ள இருக்கிற போட்டி தான் இந்த பிரச்சனையை இவ்வளவு இழுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் வந்துட்டு உட்காந்து போகிறான்னா நான் பார்த்துருவேன்னா ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் தான். அதே நேரத்தில் இதுக்கு விரைவில் விஷயம் கிடைக்கும். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 230 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 60-50 எம்பிக்கு மேலே இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஜனாதிபதி ஓட்டு வருது இல்லையா? அந்த நேரத்தில் அதை கொஞ்சம் காட்டணும். விவசாயத்து மேலே உண்மையிலே இந்த அரசியல் கட்சிக்கு எம்பிக்கு மரியாதை இருந்ததுன்னா யாரை ஜனாதிபதி கொண்டு வரணுமோ அவரை ஜனாதிபதியாக கொண்டு வரணும். அதில் காட்டுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உண்மையிலே விவசாயத்தின் மேலே மரியாதை இருந்தால், உண்மையிலே இந்த தமிழ் எம்எல்ஏக்களும் தமிழ் சம்மந்தப்பட்ட எம்பிக்களும் தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருந்தால் ஜனாதிபதியை பார்த்து காயினாகும். என்ன நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் இருக்கு. நிறைவு கேள்வி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கல. இந்த கடைசியா வாங்க, அப்பதான் சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கேள்வி, இந்த பொதுவாக விவசாய பிரச்சனைகள் அல்லது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான போராட்டங்களை பொதுமக்கள் வரவேற்கிறார்களா? வீதிகள்ல, களங்கள்ல, சாலைகள்ல, மேம்பாலங்கள்ல, ரயில் நிலையங்கள்ல இறங்கி ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக போராடுகிற இந்த போராட்ட நடைமுறையை பொதுமக்கள் வரவேற்கிறார்களா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியினுடைய நிறைவு சுற்றுக்கு பதிலளிக்கலாம். PR பாண்டியன் சார், விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு பொதுமக்களினுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது? சுருக்கமா சொல்லுங்க. பொதுமக்களோட வரவேற்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லிடுறேன். இந்த போராட்டம் இந்த அளவிற்கு வளர்வதற்கு மத்திய அரசு தான் காரணம். அவர் சொல்கிற ரெண்டு கோரிக்கையும், ஒன்று அவர் நதிகள் இணைப்பு திட்டம் வாஜ்பாய் காலத்திலேயே 1000 கோடி ஒதுக்கப்பட்டு அதுக்கான தலைவர் அதுக்கான அதிகாரிகள் போடப்பட்டு அந்த திட்டம் ஆய்வில் இருந்தது, அதை செயல்படுத்தணும் தான் சொல்கிறார். 2, கடன் இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற போது கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்கிறார். ஆனால் 2006 மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. ஒரு மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டாலோ, இல்லை ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்கப்பட்டாலோ கடன் வசூலை நிறுத்தி வைக்க வேண்டும். அங்கே கடன் வசூல் செய்யக்கூடாது. 1 லட்சம் ரூபாய் வரையிலும் அந்த புதிய கடன் வழங்குவதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிற மத்திய அரசாங்கம் விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து இந்த அரசாணையை செயல்படுத்த வேண்டும் என்று ஏன் நிதியமைச்சர் கூட சொல்ல மறுக்கிறார்? இதுதான் வேதனையாக இருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு தான் கோரிக்கையை ஐயா கண்ணு முன்வைத்திருக்கிறார். தள்ளுபடி செய்வது கூட அடுத்த கட்டம். கடன் வசூலை நிறுத்துவதற்கு ஏன் மத்திய அரசாங்கம் தயங்குகிறது? இதற்கான அரசாணையை வெளியிட்டதாக நிதியமைச்சரே எனக்கே கடிதம் கொடுத்திருக்கிறார். சென்ற ஆண்டு நான் மனித சங்கிலி போராட்டத்தை டெல்லியில் நடத்திய போது எனக்கே அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த கடிதத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு ரிசர்வ் வங்கி மறுத்து அறிக்கை கொடுக்கிற போது ஏன் அதை பேச மறுக்கிறார்? விவசாயிகள் போராட்டம் சட்டப்படி தள்ளுபடி செய்யலாம், நிறுத்தி வைக்கலாம் என்று அரசாணை இருக்கிற போது ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகளும் நபார்டு வங்கியுடைய அதிகாரிகளும் பிரதமரையே கண்டிக்கிறார், மாநில முதலமைச்சர்களே கண்டிக்கிறார். இந்த துணிவு எப்படி வருகிறது? யாரால் வருகிறது? சட்டத்தை மீறி அவர் பேசுகிற போது. எனவே இது பாரதிய ஜனதா கட்சி இதன் மீது இருக்கிற மக்களுடைய கோபத்தை அவர்கள் உணர வேண்டும். விவசாயிகளுடைய வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளோடு தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த போராட்ட கலையில் ஈடுபடுகிற போது அவர்கள் ஆத்திரத்துக்கு வருகிறார்கள், போராட்டத்திற்கு ஆதரவாக ஆத்திரத்துக்கு வருகிறார்கள், பிரதமர் மீது கோபப்படுகிறார்கள். எனவேதான் தமிழ்நாட்டில் நினைத்த இடங்களில் எல்லாம் போராட்டம் நடக்கிறது. போராட்டத்தில் பொதுமக்கள் பாதிக்க கூடாது என்பதிலே தமிழகத்தில் மாற்றம் வந்திருக்கிறது. அதையும் மீறி இன்றைக்கு மத்திய அரசுடைய நடவடிக்கையால் பொதுமக்கள் பாதிக்கிற போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மத்திய அரசால் பொறுப்பு. நன்றி பாண்டியன் சார். வெங்கடேஷ், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வகையிலான போராட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கான ஆதரவு இருக்கிறது? மக்கள் மிக தெளிவாக சில விஷயங்களை புரிந்து கொள்கிறார்கள். என்னன்னா, சில விஷயங்கள் உடனடி கோரிக்கைகள், சில விஷயம் நீண்டகால கோரிக்கைகள். இந்த நீண்டகால கோரிக்கைகளை எழுப்புவதற்கான முகாந்திரங்களை அவர்கள் மறுப்பதில்லை. ஆனால் போராட்ட வழிமுறைகளை, குறிப்பாக நீங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்,
கிராமாந்தரம் இது மாதிரி கூட இருக்கும். நீங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எந்த போராட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஒரு முதல் அடிப்படையான விஷயம். அதே சமயத்தில் அவர்கள் இந்த கோரிக்கைகளை மறுப்பதும் இல்லை. இந்த கோரிக்கைகள் இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போ நீங்கள் போராட்ட வழிமுறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து எப்பொழுதுமே இருக்குது. இந்த போராட்ட வழிமுறைகளை நீங்கள் திருப்தி அமைத்துக் கொள்ள வேண்டும், மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், இன்னும் அனைவரையும் ஒருங்கிணைத்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் மெரினால போய் எல்லாரும் உட்கார்ந்ததுனால தான் நீங்க வந்து அதுக்கான ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதே நீங்க வேற ஒரு இடத்துல நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா அதுக்கான அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸோ அதுக்கான பெரிய வரவேற்போ அது கிடைச்சிருக்காது. ஏன்னா பொதுமக்கள் நிச்சயமாக அதுக்கு எதிராக மனம் மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அந்த மாதிரியான சில அடிப்படை விஷயங்களோட தான் அதை புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா மக்கள் ஆதரவளிப்பார்கள், அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அரசாங்கமே போராட்டத்தை ஆதரவு. மணி, இந்த மக்களுடைய இந்த போராட்டக்காரர்களுடைய நோக்கங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் போராட்ட வடிவங்களை மக்கள் ஏத்துக்கலங்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கணும்? இல்ல கண்டிப்பா மக்கள் ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு கத்திப்பாரா அந்த மேம்பாலத்தில் வந்து பூட்டு போடுற போராட்டம் நாங்கள் நீ பண்ணியிருந்தோம். ஆரம்பத்தில் நாங்கள் கௌதமன் எல்லாம் சேர்ந்து போகும்போது ஒரு 20 பேர் தான் இருந்தோம் அந்த போராட்ட களத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் இருந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வேலைக்கு வரவங்க, பைக்கில் வரவங்க, காரில் வரவங்க, பஸ்ஸில் வரவங்க, அவங்க இறங்கி எங்களோட நின்று வீதியில் நின்று போராடினாங்க. அவங்களே சொல்கிறாங்க, தம்பி நீங்களாம் இருக்கனால தான் நாங்கள் போராட்டத்துக்கு வரோம், நாங்கள் யாரும் அரசியல்வாதிகள் யாரையுமே நம்ப முடியல, நீங்கள் உண்மையாக போராடுறீங்க, விவசாயத்துக்காக போராடுறீங்க, நாங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எங்களோட 150 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த 150 பேருமே அப்போ அவங்கன்னா மடையனுங்களா, அவங்க வந்து போராட்டம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்குது. ஒரு நல்ல தலைமை இல்லை, போராட்டக்காரர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ஒரு கோபத்தில் இருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மக்கள் உண்மையாக ஆதரிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. மகேஷ் சார், பொதுவாக இந்த மக்களுடைய நம்முடைய போராட்ட வடிவங்களை மக்கள் ஆதரிக்கிறாங்களா? இல்லை, போராட்டம் என்பது தேதியை சொல்லி நாட்களை சொல்லி பர்மிஷன் வாங்கணும்னு வச்சுங்களேன், அதில் ஒரு பெருசாக இருக்காது. இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குன்னு போயிடுவான். ஆனால் எல்லாருமே மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே ஏங்கிற நேரத்தை. இப்போ உதாரணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் திருப்பூரில் மாவட்டத்தில் ஒரு போலீஸ்கார் ஒரு லேடிஸ் அடித்தாங்க. டிவியில் தான் பார்த்தோம். எப்படி கிளம்புச்சு? எல்லோரும் சொல்லியா கிளம்பிச்சு? பார்த்தோன்னு ஒரு வேதனை. அதே மாதிரி டெல்லியில் வந்து அவங்க படுற கஷ்டம் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் மக்கள் பார்க்குறாங்க. அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இவங்க போய் ஏன் இத்தனை நாள் போராட்டம் பண்ணுறதெல்லாம் சொல்லவே இல்லை, இவ்வளோ நாள் இருந்து ஏன் அந்த பிரச்சனை இன்னும் முடிக்காமல் இருக்கிறாங்க, சோத்தில் தான் இருக்கானே தவிர. இன்றைக்கி என்னுடைய தலைமையில் இதே டிவியில் மயில்சாமி நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வாங்கன்னு ஒரு இடத்துல சொன்னால் கண்டிப்பாக வந்துடுவான். ஆனால் நாளைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராப்ளம். கருணாகரன் சார், இந்த பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது எப்படியாக போகிறது? நடைபெறுகிற இந்த போராட்டங்களை எல்லாம் திட்டமிட்ட வடிவமைக்கப்பட்ட ஒன்றுங்கிறது பாஜகவினுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா? இல்லை, நிச்சயம் பாஜகவோட குற்றச்சாட்டு அப்படிலாம் வடிவமைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை. அவருடைய ஐயா கண்ணா அவருடைய வழியில் அவர் போராடுறாரு. அந்த போராடுற முறை நல்லதா கெட்டதாங்கிறது மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நம்ம தேசத்திற்கு மரியாதையை பெற்று தந்திருக்குன்னு தெரியும். அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான். பெயர் பாண்டிய அண்ணனே சொன்னார், அவர் நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் போராடுற முறை வேணால் சரியில்லாமல் இருக்கலாம்னு அண்ணனே சொன்னார், விவசாய சங்க தலைவரை. இன்றைக்கி நான் என்னுடைய கோரிக்கையெல்லாம், இன்றைக்கி மத்திய அரசு ஒவ்வொரு இதுக்கு இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடன் திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க. யூபியில் 36,000 கோடி தள்ளுபடிங்கிறதுக்கு உஜித் பட்டேல் கண்டனம் தெரிவித்தார். அவர் கண்டனம் தெரிவித்த காரணம் இருக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடு வறட்சி நிலையில் இருக்குது. யூபியில் ஏறத்தாழ கடந்த கிராப்பை விட இந்த வட்டம் 75% அதிகமான கிராப் நார்த் இந்தியாவில் பல பகுதியில் அதிகமாக கிராப் இருக்க இடத்துல நீ ஏன் விவசாய தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி அவர் உஜித் பட்டேல் கேட்குறாரு. தமிழ்நாட்டுக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி கடன் தள்ளுபடி கிடையாது என்று சொன்னது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். ஆனால் தமிழகத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கடன் சுமையை குறைக்க என்னென்ன செய்யலாம். இப்போ அண்ணன் பிஆர் பாண்டியன் சொன்னாங்க, வசூலை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, கடுமை காட்டாதீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நிச்சயமாக செய்வாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்று ஆட்சி நடத்துகிறவர்கள் தமிழக விவசாயிகள் மீது அக்கறை செலுத்தி இவருடைய கோரிக்கையை சரியாக எடுத்து சென்று 38 எம்பிக்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். திமுகவினர் ராஜ்யசபையில் எம்பிக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் இதை செய்யக்கூடாது என்ற கேள்விதான். இதை விட்டு இன்றைக்கு இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணி இருந்தால், நான் சொல்லவில்லை, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், 1 ஏக்கருக்கு 65,000 ரூபாய் வரைக்கும் பயிர் இன்சூரன்ஸ் கடன் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். 3 மாதம் ஆகிவிட்டது. அப்போ அது பொய்யா? இந்த தேசிய வங்கியிலே வாங்கிய கடன் எல்லாவற்றிற்கும் ஒரே நிமிடம் இன்சூரன்ஸ் கட்டணம் பிடிக்கிறார்கள். அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்பது பொய்யா? 3வது, ஜல்லிக்கட்டு மாணவர்கள்லாம் போராடியது வரவேற்கிறேன். இன்னும் போராடணும், மக்களுக்கு நல்லதுக்கெல்லாம் இளைஞர்கள் போராடணும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2016 ஜனவரி மாதம் சொன்னார், தமிழக அரசு சட்டம் கொண்டாங்க, அங்கே செய்ய முடியாதுங்கனால உச்சநீதிமன்றம் நீங்க கொண்டு வாங்க, நான் உடனே சாங்ஷன் பண்ணி தரேன்னு 2016 சொன்னார். காது கொடுத்தே நம்ம கேட்கல. அதுக்கு யாருக்குமே இங்கே தயாரா இல்லை. 2017 அதான் நடந்துச்சு. 48 மணி நேரத்தில் 5 துறையை உட்கார வச்சு சாங்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எதிர்ப்பெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சில பேர் இருக்காங்க. இதில் யாருமே நாட்டு மக்களுக்காக பாடுபடுகிற போராடுகிற எல்லாரையும் நாங்களும் வரவேற்கிறோம். பிஜேபி விவசாயிகளுக்கு அதிக
நன்மைகள் செய்யக்கூடிய திட்டமிட்ட கட்சி பிஜேபி. நன்றி கிருணாகரன் சார். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்து 5 பேருக்கும் கேள்வி நேரம் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விவசாயிகளின் போராட்டம் சுமூகமாக உடனடியாகவும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அத்தனை பேருடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி.